புது சட்டை வர இத பொண்ணுக்கு இது ஓகே ஆயிருச்சா பயமா இருக்கு. ராபின்சன் என்ன கமாண்டா பண்ணிக்கிட்டு ஐயோ இருக்கீங்க காலைல இருந்து? என்ன நீ பைத்தியம் மணி பேக்ரவுண்ட்ல உட்காந்து முழுசா குடிச்சிட்டு போதையில உட்காந்துருக்கியா? மணி 12 ஆச்சியா? இது சீக்கிரம் உனக்கு. இல்ல வழக்கமா 10 மணிக்கு தானே போடுவீங்க, இது என்ன 9:30 போட்டீங்க? ஏன் அதை உலகிட்டு இருக்க? ஞாயிற்றுக்கிழமை வேற இல்ல இன்னைக்கு. இல்லையா இங்க அதனால இங்க டைம் சொல்றேன் நான். இங்க யூஸ்வலா 10 o'clock போடுவீங்க. உங்களை மாதிரி திராவிட கொத்தடிமை எல்லாம் திட்டணும் ஆர்வம் வந்துருச்சு, அதனால சீக்கிரம் போட்டேன். ப்ரோ அரசியல் வேணாம் ப்ரோ. அரசியல் இல்லை ப்ரோ, இவனெல்லாம் பார்க்கும்போது தோணுது இல்லை சொல்றேன், அதனால ஓகே வேணாம் விடுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணினாவே லைன் லைனா வந்துருவாங்க. ஆமா 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 ஆமா. சரி ஓகே, வேற போயிடுவோம். குட் பேட் அக்லி அந்த மாதிரி போயிடுவோமா? டிராகன், குட் பேட் அக்லி, தளபதி விஜய் வராராங்க. ஜிபியில விஜயா? விஜய் எங்க வர்றாரு அதுல? இல்ல ஆக்சுவலி விஜயோட ஒரு சீன் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னாங்க. இப்படி மார்க் ஆண்ட்ரின்லயே ஒரு எலிவேஷன் சீன் மாதிரி ஒரு சீன் இருக்கும், அத மாதிரி விஜய் பத்தி ஒன்னு ரெஃபரன்ஸ் சீன் மாதிரி ஒன்னு இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கலாம், மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. கார்த்திக் ப்ரோ, பிரதீப் டயர் 3ல வந்துட்டாரா ப்ரோ? 2 படம் எடுத்தாரு, 2 படமே ஹிட்டுங்க. 2 படமே ஹிட்னா நார்மல் ஹிட் இல்லை, 2 100 கோடி தாண்டிச்சு. அடுத்தடுத்த படங்கள் லைனப்பும் சூப்பரா இருக்கு அவருக்கு. லைக் அதுக்கப்புறம் வந்து சுதாகம் ஒரு அசிஸ்டன்ட், அவருடைய படம் மைத்திரி படம், எல்லாமே பெரிய லைனப்ல தான் இருக்கு. எல்லைக்கும் கமர்ஷியல் இப்போதைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு 4 படத்தை வந்துட்டாரு. எல்லைக்கும் கமர்ஷியலாங்க? கமர்ஷியல் கதையா? ஆமா, கம்ப்ளீட் கமர்ஷியல் ஃபேண்டசி. அது டைம் டிராவல் எல்லைக்கு நல்லா பண்ணணும்ல, பயங்கர பிரஷரா இருக்கும்ல விக்னேஷ் அவனுக்கு. நல்லா பண்ணாதானே இப்ப 3 ஹேட்ரிக் கிடைக்கிறாங்க. ஆனா இந்த எல்லைக்கு வந்து ஏகேக்கு சொன்ன ஸ்டோரியானா? எஸ்கேக்கு சொன்னதுன்னு நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ எஸ்கே சொன்னது. ஏகேல எஸ்கே. அல்ல அண்ணன் நடிச்சிருக்காருல சீமான்? சீமான் நடிச்சிருக்காருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஆமா, நயன்தார் அப்பா தானே? இல்ல பிரதீப் அப்பா. நயன்தார் அப்பாவா? ஏங்க பிரதீப் அப்பா. கார்த்தினா அந்த போஸ்டர்க்குலாம் யாருன்னா காசு கொடுப்பா? ப்ரொடியூசரா இல்ல? எந்த போஸ்டர் சொல்றீங்க? இல்ல நான் இப்ப டீசருக்கே இவங்க போஸ்டர் எடுத்து விட்டுறாங்களே ஜிபியூக்கு, அதுக்கு யாரு ப்ரொடியூசரா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா? ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க. பட் ஆனா இப்போ அந்த படத்தை நீங்க வாங்கிட்டீங்க, எல்லா செலவும் நான் தான் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும். மோஸ்ட்லி ஜிபியூக்கு வந்து ராகுல் தான் பண்ணுவாருன்னு. ஆல்ரெடி 70 கோடி கொடுத்து பப்ளிசிட்டியும் சேர்த்துனா எங்கேயோ போயிடுவேன். அது பப்ளிசிட்டி பெருசாலாகாதுங்க, ஒரு 2-3 கோடி ஆகும் அதிகபட்சம். போஸ்டர்லாம் நீங்க எடுக்கிறீங்களா என்ன? 1 லட்சம். அதாங்க 1 லட்ச ரூபா ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகாது. நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பர்த்டேனா சொல்லுங்கள், நாளைக்கு நான் உங்கள் பேருக்கு வந்து டிசைன் அனுப்புங்க, சென்னை ஃபுல்லாக அடிச்சு ஓட்டி விட்டுருவேன். 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டுக்கு ஜிபே அனுப்பிச்சு விட்ருங்க. எப்படி அண்ணன் கல்யாணத்து அன்னைக்கு அடிக்கிறோம். டைம் பாஸ் நம்ம கல்யாணம் வசதி அண்ணா, உங்க கல்யாணம் தானே? பேசுங்க, ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னும் சொல்றதுக்கு இல்லை, என்ன பண்றது? இந்த வருஷத்துல அடிச்சிடலாமாண்ணா? அடிச்சிடலாம் தம்பி. கல்யாணம் ஒரு சாதனையா? எனக்கு அதுல பெரிய இன்ட்ரெஸ்டே வரலைங்க இது வரைக்கும். ஏன் நீங்க தான் எல்லாரும் கேக்குறீங்க, புரியல. நீங்க என்ன பிரசாந்த் அண்ணன் கேட்கறது இல்ல, ராமச்சந்திரன் கேட்கறது இல்ல. ராபின்சன் தான் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகியும் இங்கதானே சுத்திட்டு இருக்கான், டெய்லி நம்ம தான் பேசிட்டு இருக்கான். அப்புறங்க அது கல்யாணம் ஏன் பண்ணிக்கிட்டோம்? சும்மா இருக்கணும். திட்ட விழுத நைட்டானா ராபின்சன் பாவம். ஆனா மைக்க கூட ஆஃப் பண்ணாம ஒரு பொய் சொன்னீங்க பாருங்க ராபின்சன். எதுக்கு? அது என்னோட மைக் இல்லைன்னு.
அவன் அப்படிதாங்க வாயை திறந்தா பொய்யா பேசுவான். வடிவேல் சொல்ற மாதிரி கதவை சாத்திட்டு குத்துறாயா அந்த குத்து குத்துறா அப்படின்னு அண்ணன்னு கூப்பிடுங்க. ஐயோ அண்ணன் இப்போ பேசினா நல்லா இந்த உக்ரைன் டாபிக் ஏதாவது பெரிய இந்த லோக்கல் புரியலங்க. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாருமே கேக்குறீங்க இல்லையா, கல்யாணம்ன்றது சாதனையா வாழ்க்கையில? கண்டிப்பா கிடையாது. சாதனை இருந்துட முடியுமாண்ணா? அப்படி கிடையாதுங்க. அது வரும்போது பண்ணிக்க வேண்டியதான். என்ன இருக்கு? இப்ப நம்ம கல்யாணம் பண்றோம், ஓகே, ஒரு வருஷம் கழிச்சு பொண்டாட்டி பிடிக்கலாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? இன்னொரு கல்யாணத்துக்கு தருவீங்களா? அடுத்த 2வது சாதனைக்கு தருவீங்களா? இது என்ன இருக்கு? அப்போ அது ஒரு சாதனை கிடையாது லைஃப்ல. அப்படித்தானே இருக்கணும். அது ஒரு இல்ல ஒரு துணை இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்க? கல்யாணம் ஒரு பொண்ணு இல்லாம எப்படி இருப்பீங்க? கல்யாணம் பண்ண அப்படி எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு போனவன் இருக்கான், அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிடிக்கலாம் இன்னொருத்தர் வச்சிருவாங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? இது ஒரு பெரிய சாதனை. எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில எப்படிங்க ஒரு பொண்டாட்டி மட்டும் நிரந்தரமா இருக்கும்? லைஃப் லாங்க சாகிற வரைக்கும் இருக்க போதா? இல்ல அவங்களுக்கு முன்னாடி நம்ம சாக போறோமா, நமக்கு முன்னாடி அவங்க சாக போறாங்க? எதுவுமே தெரியாம சும்மா அதை பண்ணிட்டா போதும். 10th மட்டும் நீ படி, பாஸ் ஆயிட்டீங்கன்னா ஓகே, லைஃப் மாறிட்டோம். 12th மட்டும் படி, லைஃப் மாறிட்டோம். கல்யாணம் மட்டும் பண்ணோம், லைஃப் மாறிட்டோம். இந்த உருட்டெல்லாம் எத்தனை நாளைக்கு உருட்ட முடியும்? அதெல்லாம் அது ஒரு சாதனைலாம் கிடையாது. அது பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம், அப்படித்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா அது பெரிய அது பண்ணுமே, குழந்தை பிக்கணுமே, வளர்க்கணுமே. இவன் 750 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. அப்ப அதுல 5 குழந்தை 4 குழந்தை, அதெல்லாம் ஒரு சாதனையா? ப்ரோ கார்த்திக் ப்ரோ, நம்ம லைஃப ஒரு டிராவல தான் பார்க்கணும், அவ்வளவுதான். இதுக்குள்ள இதெல்லாம் வந்தா ஓகே, வரலனா மே 1 ரிலீஸ்னு போட்டிருக்காங்க இந்த படம், இந்த விக்ரம் படத்துக்கு. துருவ நட்சத்திரம். நட்சத்திரமா? ஏங்க அது ஃபேக் ஐடிங்க. அது ஃபேக் ஐடியை பார்த்து நீங்க எல்லாம் ஃபேக் ஐடியா? ஐயோ புதுசா போஸ்ட் போடுறாங்க. புதுசா போஸ்டா இருக்கு. ஒரிஜினல் ஐடியே போட்டிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? மே 1 வர போகுது. இல்ல இவரு இந்த ஏதோ யாரோ ஒரு கிளிப் கட் பண்ணி போட்டிருந்தாங்க, வலைபேச்சில ஏதோ பேசுறத அதை கட் பண்ணி போட்டிருந்தாங்க. போட்டா கூட ஏன் நம்புறேன் நீங்க? அவரோட ஐடியிலேயே மே 1 போட்டா கூட மே 1 வர போதா? திருப்பூர் சுப்பிரமணிய பினான்சியலா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க. அதனால ஒருவேளை பண்ணிருப்பாங்க. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, வீரதீர சூரன் கரெக்டா ரிலீஸ் ஆயிடுமா ப்ரோ? இப்போ அடுத்த 15ஆம் தேதி ஆடியோ லான்ச் இருக்கு நினைக்கிறேன். 15 14 டேட்ல ஆடியோ லான்ச் இருக்கு. ஏதாச்சும் அவுட்புட் பத்தி கேள்விப்பட்டீங்களா? அது தெரியல ப்ரோ. விஜயசூர்யா சார்ட்ட கேட்டேன், அவர் நல்லா இருக்கும்னாரு. மற்ற யார்ட்டு நம்ம பேசுறது இல்லையே டீட்டெயிலா. ஓகே. அப்புறம் 63 சியான் 63 கேஸ்ட் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? அடுத்த படமா? அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. கார்த்தினா அஸ்வின் குமார் அப்டேட் வேணுமாடா? டிஎம் அப்புறம் கேட்க. அஸ்வின் குமார்ன்றது யாரு? எது? என்னடா இப்படி கேட்டுட்டீங்க? ஸ்லீப்பிங் ஸ்டார். அந்த 40. ஓகே சாரி இல்லை ஓகே. அவரு அடுத்து என்ன பண்றாருன்னு தெரியல ப்ரோ. அவர்கிட்ட நிறைய கதை வந்திருக்கும், கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன். எந்த படம் பண்ணலாம் பண்ணாங்க. இப்போ ஓடிடி மார்க்கெட் டவுன் ஆனதுனால ஒரு பயங்கர கிரேஸ் இருந்துச்சு இல்லை முன்னாடி சோசியல் மீடியாலலாம். சரி சாங் ரிலீஸ் பண்ணா அந்த சாங் 10 மில்லியன் போகும், 20 மில்லியன் போகும் உள்ள இருந்தது. இப்போ அவரு மறந்துட்டீங்க இல்லையா டோட்டலா? இதுதான் பிரச்சனையே இந்த சோசியல் மீடியா. தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க, அப்புறம் திடீர்னு தூக்கி தெருவில் போட்டு போயிட்டே இருப்பானுங்க. இந்த ரீல்ஸ் வந்தாவே கார்த்தி இந்த சென்சி கிட்ஸ் லவ் மாதிரி, அது 90s கிட்ஸ் மாதிரி லவ் மாதிரிலாம் கிடையாது. லவ் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணை நினைச்சு லவ் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. பார்க்குறோம், லவ் பண்ணுறோம், ஒரு வாரம் 10 நாள் இல்லை ஓகே சார், அதான் தூக்கி எறிஞ்சிட்டு நீ போ நான் போ அந்த மாதிரி. இவனுங்க லவ் அப்படிதான் இருக்கு, இவங்க அட்ராக்ஷன் அப்படிதான் இருக்கு. அஸ்வின் குமார் அப்புறம் அஸ்வின் ஹாய் அஸ்வினே அப்படின்னானுங்க. அப்புறம் பார்த்தா இங்கே அந்த ஆளை பற்றி ஒன்றுமே வர்றது இல்லையே. அதுக்கப்புறம் ப்ரோ அவருக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருந்தது ப்ரோ, எல்லாம் காண்டாயா. கேர்ள் ஃபேன்ஸ் தாங்க டேஞ்சரு. நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா ஷாமு, மாதவன், அப்பாஸ், அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கேர்ள் ஃபேன்ஸ் இருந்தாங்களோ சாக்லேட் பாய் சொல்லி உடைச்சு விட்டாங்க மாதவன். அதுதான் எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. சொல்றேன் கேர்ள் ஃபேன்ஸ்ல எப்படின்னா
ஒருத்தனை பிடிக்குதுன்னு லவ் பண்றான், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் விட்டு போயிடுவான், அவனை கல்வி விட்டு போயிடுவான்ற மாதிரி மாதவன் ஒன்று பிடிக்கும்பாங்க. ஆனா மாதவன் படம் வருமோ பார்க்காம அடுத்து வந்து விஜய் படத்தை ரஜினி படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களாம் நம்பவே கூடாது. ஒரு பொண்ணு நம்மளை வந்து ரொம்ப விரும்புதுன்னாலே அது வந்து டேஞ்சர் தான். இப்போ பசங்க பாருங்க, ஏகேலாம் பாருங்க, எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தோம், மொக்க படமா ஆழ்வார்லாம் கொடுத்தா கூட இவனுக்கு வந்து வெறி கொண்டு நிற்பானுங்க, அப்படியே தள்ளடா தள்ளடா அப்படின்னு நிற்பானுங்க. சுறாலாம் எடுத்தா கூட நீங்க வந்து ஊரே சேர்ந்து காரி துப்பினாலும், ஆழ்வார் எடுத்து எல்லாரும் சேர்ந்து அசிங்கமா பேசினாலும், அதெல்லாம் பாருங்க தலை வேற மாதிரி, தலை அப்படி அப்படி இவனுங்க நிப்பானுங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க பொண்ணுங்கலாம். உண்மையில அவங்க நல்ல படம் தான் நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அதோட அழகா ஒருத்தர் இருப்பான், புதுசா முழுன்னு ஒருத்தன் வந்து ஷேவிங் பண்ணிட்டு வந்தானா அவன் அந்த பக்கம் ஓடிடுவாங்க. கவின் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் கவின் வந்துட்டாரு, எல்லாம் கவின் fans கவினையும் மாதிரி. விட்டுட்டு போயிருவாங்க. பாருங்க, கவினையும் விட்டு போயிருவாங்க. நீங்க அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அவங்கள. நாளைக்கு ரீல்ஸ்ல வந்து திடீர்னு இந்த ராபின்சன் வந்து நல்லா ஷேவிங்லாம் பண்ணிட்டு பல பலன்னு ஃபில்டரை போட்டு ரீல்ஸ் எடுத்து சாக்லேட் போட்டாங்கன்னா பாய். ராபின்சனுக்கு சாக்லேட் பாய் ராபின்சன் நம்ம சொல்லி இவனுக்கு ஃபேனா மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. கேப்டனா நீங்க ஏதாவது படத்துல நடிக்க வாய்ப்பு இருக்கானா? ஏங்க நம்ம தான் சொல்லியாச்சு, அரசியல் இறங்கினா அடுத்த ஒன்லி அரசியல், அரசியல் 2035. அடுத்த டார்கெட் அரசியல் தான். அது சொல்லியாச்சு. அது தேதி பின்னர் ஐடி கூப்பிடும். ஏதாவது ப்ரொமோவா இருக்கா பிரதர்? டீசர்ஸா போடுவீங்க? ப்ரோமோ மாதிரி கவுன்சிலர்ல ஃபர்ஸ்ட் நின்னு காட்டி இது ஜெயிச்சு வந்து காட்டுங்கண்ணா. ப்ரோமோ எப்படி நீ ஜெயிச்சிட்டோம்னா இது வந்து ஒரு இந்த பெரிய மாதிரி திராவிட ராஜதந்திரி. படம்லாம் ரிலீஸ் பண்ண விடுவீங்களா, இல்ல வந்து தடை பண்ணி உங்க படமே ரிலீஸ் பண்ணுவீங்களா? அரசியல்னா கட்சி ஆரம்பிச்சு அரசியல் இல்லையா? ஏதோ ஒரு கட்சி சேர்ந்து அதில் அரசியல் இல்லையா? நம்ம என்ன கட்சி ஆரம்பிச்சு நம்ம என்ன தளபதி மாதிரி டிவிகே மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு மாநாட போட போறோம்? அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு கட்சிக்குள்ள உள்ள புந்துக்கிட்டு நம்ம கட்சியில ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி ஒரு டார்கெட் 10 வருஷம் கழிச்சு. அதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப போனோம்னு வச்சுக்கோங்களேன், அண்ணனுக்கு ஜெயில் போடுவாங்க. அதெல்லாம் போடுறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. நம்ம ஒரு பெரிய அளவுல பல்கா சம்பாரிச்சு ஐடில ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டு அப்ப நம்மகிட்ட பணம் இருக்கு அப்படின்னா அப்ப போய் நம்ம வந்து ஒரு கட்சி சேர்ந்து எனக்கு சீட்டு கொடுக்குறீங்களா, இந்த தொகுதி கொடுக்குறீங்க, அப்படி அந்த மாதிரி போனீங்க அரசியலுக்கு போறதா இருந்தா. கரெக்டா நான் எடப்பாடியில இருந்துட்டு எடப்பாடி எல்லாம் அப்படி விமர்சிக்கிறீங்களே, எதுவும் உங்களுக்கு ப்ரெஷர் தரல? புரியல என்னது? இல்லண்ணா எடப்பாடியில தானே நீங்க இருக்கீங்க, பக்கத்துல தானே எடப்பாடியும் சேலம் அவரு சேலம் பழனிசாமி. இல்ல, சேலத்துல தான் இருக்கேன். அவரும் இல்லண்ணா சேலத்துல அதான் இருக்காரு. அவரு எடப்பாடி அதான் கிடையாதுங்க, அவரு சேலத்துல இருக்காரு. இல்லண்ணா இப்ப எங்க ஊர்லாம் எப்படின்னா, நான் ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டாலே கேட்பானுங்க, எதுக்கு தேவையெல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னு. உங்களுக்கு எதுவும் கேட்கலையா அந்த மாதிரிலாம்? ஆனா அவரு கொங்கனாபுரம் தானே எனக்கு கார்த்தி, எடப்பாடி தானே அவரு ரியல் ஏரியா, அவர் வீடுலாம். அவர் வீடு வந்து சிலுவம்பாளையம் எடப்பாடி தாங்க. பட் அவர் இருக்கிறது வந்து சேலம் தான். இப்போ அவர் வீடு சேலத்துல தான் இருக்கு. சில சிட்டிக்குள்ள தான் அவர் வீடு இருக்கு. ஹெவியா ரவுண்டானு சொல்லுவாங்க, அது பக்கத்துல தான் இருக்கு, ஃபயர் ரோட்ஸ் கிட்ட. பட் அதெல்லாம் ஓகே. நீங்க பாருங்க, நீங்க நினைக்கிறீங்களா நான் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஆள் நான் நினைக்கிறீங்களா? நான் அனுப்புறதே அவனுக்கு தான் அனுப்புவேன் ஃபர்ஸ்ட். நானே அனுப்பிச்சிருவாங்க. அவங்க நம்ம அந்த மாதிரி அனுப்புனா ஒண்ணுமே புரியாம சண்டைக்கு வராங்கண்ணா. அது நீங்க அவங்க அந்த மாதிரி ட்ரைன் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க நினைப்பாங்க, வேணா என்னன்னா நம்மள பண்ணுவான்ப்பா, அந்த மாதிரி அவங்களே ட்ரெயின் ஆயிடுவாங்க. அவங்க பண்றது தப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ணா நீங்க அபியூஸ் பண்றதோ கெட்ட வார்த்தை பேசுறதோ அதை மட்டும் பண்ணாம இருந்தாலே, யாரு பேசுறது தகாத வார்த்தை பேசாம இருந்தாலே, ஆர்கியூ பண்ணீங்கன்னா யாரா இருந்தாலுமே ஆர்கியூ பண்றதுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்க 1000 சொன்னா கூட திரும்ப வந்து உங்ககிட்ட வந்து திரும்ப கேட்பாங்க, பேசுவாங்க, சண்டை தான் போடுவாங்களே தவிர அதிகபட்சம் அதுதான் பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் போடுறேனே, நான் என்ன பண்ணுவேன்றீங்க, திமுக ஊத்தி போடுற திமுக காரனுக்கு அனுப்பிச்சுட்ருவேன். எல்லா கட்சியிலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சொல்ல போனா ரொம்ப ஈக்குவலாவே இந்த சேலத்துல இருக்க இடிம்கையில் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அவங்களையும் போய் கலாய்ச்சிட்டு இருப்பேன். சேலத்துல நாங்க தான்ப்பா, சேலத்துல நீங்க 10க்கு போய் ஜெயிச்சிருவீங்க, ஆனா 10 தொகுதி வச்சு ஆட்சி அமைக்க முடியாது, எடப்பாடி சிஎம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வெறியாயிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வெறியாயி என்கிட்ட பேச முடியாது, டென்ஷன் ஆகி இருக்காங்க. நான் அப்படியே கூலாவே பேசிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கும். என்ன ராபின்சன் ப்ரோ, குட் பை டாக்லிக்கு சும்மா கலாய்க்கிற மாதிரி சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி. ராபின்சன் ப்ரோ, குட் பை டாக்லிக்கு 1 AM ஷோ கொடுக்கணும்னா டிவி இது திமுக ஓட்டு போட மாட்டோம்னு அழிச்சு ஃபேன் சொல்லிட்டுருக்காங்க. வள்ளி அவங்க ஓட்டே தேவையில்லை, அவங்க மாதிரி 10 ஓட்டு தேவையில்லை.
குட் பேட் அக்லிக்கு 1 AM ஷோ இருக்குமா இருக்காதா ப்ரோ? ராபின்சன் ப்ரோ. எப்படிங்க இருக்கும்? நீங்க வேக அரசியல் கொண்டு பேசுறீங்க, முடிச்சிருங்க. அதெல்லாம் வராதுங்க. அது எப்படிங்க அதுக்கு மட்டும் போடுவாங்க? எதுக்குமே இல்லைங்க. 9 AM தான். உங்களுக்கு தான் இப்ப இந்த ராகுல் வந்து இப்ப ஸ்பெஷல் ஷோ ராபின்சன் அந்த கதையெல்லாம் பேசாது. ஒன் டே துணிவு ப்ரிவியூ. இந்த கதையெல்லாம் பேசாதியா. துணிவு நான் 1 மணிக்கு பார்த்தேன். சரியா? எனக்கு குட் பேட் அக்லி 1 மணிக்கு பார்க்கணும். காட்டுவியா மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. நீங்க வந்து பர்மிஷன் எழுதி போடுங்க. சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். ஓ அதெல்லாம் பேசாதியா. 1 மணிக்கு காட்டுவீங்களா மாட்டீங்களா? அதை மட்டும் சொல்லியா. இந்த ரூல்ஸ் எல்லாம் பேசாதியா. நான் 1 மணிக்கு துணிவு பார்த்தேன். அதே 1 மணிக்கு வந்து குட் பேட் அக்லி பார்க்கணும். முடியுமா முடியாது? அதுக்கு மட்டும் வா. அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. முடியுமா முடியாது? முடியாதுன்னா முடியாது. போட்டோம்னா அப்புறம் எல்லாத்துக்கும் ஏன் வந்து அஜித்துக்கு ஃபேவரிசம்? அடுத்த ஏகே படத்தை 1 மணிக்கு அடுத்த ஏகே படத்தை 1 மணிக்கு பாக்குறதுக்கு என்ன வழியோ அதை நாங்க பாத்துக்குவோம். அது எங்களுக்கு தெரியும். நீட் எவ்வளவு ரசிகரமா அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். அடுத்த ஏகே படத்தை 1 மணிக்கு எப்படி பார்க்க வைக்கணும் அப்படின்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும். நீ இந்த படத்தை காட்டவே இல்லையா? அதை மட்டும் சொல்லு. ஓப்பன் சேலஞ்ச். முடியுமா முடியாதா? அது மட்டும் சொல்லிட்டு போயிட்டு பார்த்துக்கலாம். அடுத்த ஏகே படத்தை 2026 அப்புறம் நாங்க எப்படி பார்க்க வைக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க பார்ப்போம் 1 மணிக்கு. ரோகிணி தேட்டர்ல 1 மணிக்கு இதே மாதிரி 1 மணி இப்ப வர்றதுனால இந்த கலெக்ஷன்ல ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்ல. கலெக்ஷன் இன்னும் எல்லாருமே டாப்பா தான். அதெல்லாம் நீ பேசாத. நான் கேட்ட ஒரே வார்த்தை 1 மணிக்கு போட முடியுமா முடியாது? அது மட்டும் சொல்லு. அதெல்லாம் எப்படி பாசிபிளே இல்லையே. சரி ஒரு பார்த்துக்கலாம். 2026 பார்த்துக்குவோம். 2026 அடுத்த AK64 நாங்கள் 1 மணிக்கு போட்டு கட்டிக்கிறோம். நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒடியா நீங்க தானே பிரச்சனை. புஷ்பா மாதிரி தான் போட்டோ எடுக்க விட மாட்டேறீங்களே. அப்ப நாங்க அவ்வளவுதான். நீ போட்டோ எடுக்க மாட்டேன், என் கூட போட்டோ எடுக்க மாட்டேன்றல. அப்புறம் நான் போட்டோ சிஎம்மோட போட்டோ எடுக்கணும். நீ போட்டோ எடுக்க மாட்டேற. ஓகே நான் சிஎம் மாத்திக்கிறேன். அவனோட போட்டோ எடுக்கிற மாதிரி தான். நீ 1 மணிக்கு போட முடியாது உன்னால. அப்ப 1 மணிக்கு போடுறவனுக்கு நான் ஓட்டு போட்டுக்கிறேன். ட்விஸ்ட் பண்ற புரியுதா? ட்விஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ஆவைக்காவோட மாற போட வைக்கிறா தானே. ஆவைக்காவ கீவைக்கா அதெல்லாம் கிடையாதுயா. 1 மணிக்கு போட முடியாதுல்ல உன்னால. விட்டுரு பார்த்துக்கலாம். 2026 உங்களுக்கு தான் 1 டே ஸ்பெஷல் பிரீமியர் போடுறாங்க எல்லாத்துக்குமே. 1 டே இந்த கதையெல்லாம் பேசாது. அந்த கதையெல்லாம் பேசாது. பெங்களூர்ல போடுறான்ல, ஆந்திரால போடுறான்ல, கேரளால போடுறான். பெங்களூர்ல நிப்பாட்டிட்டாங்களே சொன்னாங்களே நிறைய பேரு. ஐயோ அதே பெங்களூர்ல போட்டா நீ போட்டுருவியா? பாத்துக்கலாம் விடு. அடுத்து AK64 எப்படி நாங்க 1 மணி ஷோ போடணும்ன்றது எங்களுக்கு தெரியும். அந்த ரேஸ் எங்களுக்கு தெரியும். கார்த்திஜி சுந்தர்சி வடிவேல் படம் எப்போ வருது கார்த்திஜி? அது சம்மர் தாங்க. ஏப்ரல் எண்டில் மே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. அது உண்மையாலுமே நல்லா இருக்கா இல்ல சும்மா எல்லாரும் சொல்றாங்க அந்த மாதிரி? கார்த்தி ப்ரோ இட்லி கடை போஸ்ட் பண்ணா ப்ரோ. இட்லி கடை வரலங்க. அது முன்னாடி சொல்லியாச்சு. ப்ரோ அந்த வீடியோ பாத்தீங்களா ப்ரோ? இட்லி கடை தூக்கிட்டு அஜித் ஃபேன்ஸ்லாம் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்களே. இட்லி கடை இட்லி கடைக்கும் அஜித் ஃபேன்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அது தேவையில்லாத வேலை. அஜித் ஃபேன்ஸே இல்லைங்க, சும்மாங்க. அது ஒரு ப்ரோ நீங்க ஆகுன்னா டிஎம் அது டிஎம்கே காரணம் இல்ல அஜித் ஃபேன்ஸே இல்லன்னு விட்டு கொடுக்க. இல்ல ப்ரோ சி இட்லி கடையை கொண்டு போய் போட்டது அதெல்லாம் வந்து இருக்குங்க. எல்லா இதுலயும் அப்படி இருக்காங்க ப்ரோ. ஃபேன்ஸ் எல்லா இதுலயும் அப்படி கொஞ்சம் கேன பசங்க. அஜித் விஜய் சண்டை வந்தா போடுங்க. அஜித் தனுஷ் சண்டைலாம் என்னங்க உங்களுக்கு எப்பங்க அது கிளாஸ்? இது அவங்க பாட்டு அவரு தனியா ஒரு படம் விடுறாரு, இவர் படம் தனியா விடுறாங்க. வந்து சும்மா யாரோ ஒரு மீடியா கான்ட்ரவர்சிக்காக பண்ணி ஒரு கலப்பு விட்டது. ட்ரெண்டிங் ஆனோடனே பதவி இந்த மாதிரி பண்றாங்க ப்ரோ. வேணும்ட்டு ப்ரோ நீங்க என்னவோ பேசுறீங்க ஆனா கேட்க மாட்டேங்குது ப்ரோ. எதுவுமே சொல்லுங்க கேக்குது. இந்த
கிறிஸ்டோபர் சொன்னதான் கரெக்ட் தான். அந்த சங்கராந்தியா ஒரு படம் அவ்வளவு முக்கியம் இருக்கேன்னு பட்டுமொத்த ஆக்சுவலி ஸ்பூஃப் படம் நினைக்கிறேன். நம்மளுக்கு தெலுங்குல இருக்கிறவங்க யாரா கேட்டாதான் அந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தேன். படம்னா அப்படியே கிட்டத்தட்ட தமிழ் படம் மாதிரி இருக்கு. ஸ்பூஃபா பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த படம் அவ்வளவு ஓடுவாங்க. அதான் அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் மேபி. இது கொஞ்சம் விக்ரம் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. விக்ரம்ல அந்த கல்யாண சீன்ல எப்படி அந்த அதெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. பார்த்ததே 30 நிமிஷம் தானே. ஐயோ வெங்கடேஷ் உனக்கு படமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் முடிஞ்சிடும். வெங்கடேஷ் வந்து ஒரு ஐபிஎஸ் போலீஸா இருப்பான். பாருங்க உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ சுழல் 2 பாத்துட்டீங்களா ப்ரோ? இல்லங்க பாக்கலங்க. எப்படி நல்லா இருக்கு? நாங்க எல்லாரும் பார்த்தோம் ப்ரோ. நேத்து தான் பார்த்தேன். நல்லா இருக்கு. சத்தம் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஒரு முன்னாடியே படம் பார்த்துட்டு. அப்படியே சொன்னேன். ஆமா நீங்க முன்னாடியே பார்த்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நல்ல நான் பார்க்கல, ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கார்த்திக்ஜி இந்த படத்துல தண்ணி அடிக்கிறது நான் போட்ட ட்வீட்ல கூட தெளிவா போட்டிருப்பேன். சவுண்ட் நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், நல்ல தட்டுல படம் பாருங்க இப்படிதான் போட்டிருப்பேனே தவிர அந்த படத்தை பத்தி போட்டிருக்க மாட்டேன். கார்த்தி ஆனா நீங்க சங்கராந்தி கஸ்டமர் வந்து பாக்கலையா? பாக்கலங்க வரைக்கும். ஏன் சூப்பரா இருக்கு படம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நான் தியேட்டர்லயே பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு படம். ராபின்சன் நீங்க 30 நிமிஷம் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா அதுக்கப்புறம் வெங்கடேஷ் வந்து நான் சொல்றேன். ஆனா கிறிஸ்டோபர் கிரிஞ்சின்றாரு. தமிழ் டப்பிங்னால எனக்கு சிங்க் ஆகலன்னு நினைக்கிறேன். அதனால நான் நினைச்சேன் இல்ல அதனாலதான் கிறிஸ்டோபர் இதுலி போட்டேன். தமிழ் ஆடியன்ஸ்க்கு நம்மளுக்கு டப்பிங்னால எனக்கு கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். தெலுங்குல பாக்கணுமோன்னு நினைச்சேன். விக்ரம் மாதிரி இந்த ஒரு ஸ்பூஃப் சீன் மாதிரி போனாங்க. ஸ்பூஃபா போனாங்க. இந்த படம் ஸ்பூஃப் இருங்க ஒரு நிமிஷம். ஆக்சுவலா அந்த படம் ஸ்பூஃப் தான், செமி ஸ்பூஃப் தான் அது. சரியா? விக்ரமோட ஸ்பூஃப் இருக்கும், அதுல கைஜேஃபோட ஸ்பூஃப் இருக்கும், அந்த மாதிரி ஹேமர் சுத்தி எழுப்பியல்னு எல்லாமே இருக்கும். சரியா? ஒரே ஒரு இந்த மேரேஜ் சீன் இருக்கும்ல, இது ஆதி இந்த எல்லாருமே அந்த சர்வன்ஸ் எல்லாம் டக்குன்னு அடிக்கலாம் வருவாங்களா, அது இந்த விக்ரம் ஸ்பூஃப் மாதிரி தானே? ஆமாங்க, அதான் சொல்றேன். விக்ரம் மட்டும் இல்ல, அந்த ட்ரோப்பை நிறைய படத்துல யூஸ் பண்ணி. இப்ப நீங்க சுந்தர்சி படம் பார்த்துருக்கீங்கல்ல, அவரோட அந்த பிரைம் காலத்து படங்கள்லாம் அது எல்லாமே கிட்டத்தட்ட லைட்டா ஸ்பூஃப் மாதிரி தான் இருக்கும். பறக்கிறது, இது பண்றதையோ கிண்டல் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான். ஒரு மைண்ட்லெஸ்ஸான ஒரு ஆக்ஷன் படம், ஒரு காமெடி படம் மட்டும் தான் இருக்கும். இந்த படம் அப்படிதான் இருக்கும். எனக்கு என்னன்னா இந்த படத்துல நிறைய இடத்துல பயங்கரமா ஐடியாஸாவே சூப்பரா இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஆனா இது வந்து ஒரு டெம்ப்ளேட் படம் தான், ஆனா நல்லா எழுதிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. நீங்க முழுதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலா உங்களுக்கு படம் பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஓடிடில பாக்குறதுனால பிடிக்கலன்னு அவன் படமே பார்க்க முடியும் சொல்லுவான். படம் பார்க்காம நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவன் பார்த்துட்டே வந்து எப்படின்னா சொன்னாலும் நமக்கு ஏத்துக்க போறது இல்ல. நீ போய் படம் பாரு. அந்த வெங்கடேஷ் வந்து கூப்பிடுவாங்க. அப்புறம் வெங்கடேஷ் லவ்வர் தான், அதெல்லாம் மீனாட்சில கொஞ்சம் பிளாஷ்பேக்ல கட்டுவாங்க. பட் ஆனா எனக்கு அந்த தமிழ் டப்பிங்ல எனக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுங்க. இல்ல எனக்கு என்னன்னா ராபின்சன் அதோட ஐடியாவே எனக்கு அந்த முதல் 1/2 மணி நேரம் இருக்குல்ல, அது ஏன் எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்துச்சுன்னா தெலுங்குல சூசியா ஏங்க அப்படி வேற. கார்த்தி உங்களுக்கு கதை தெரியுமா? நான் அந்த படத்துல ட்ரைலர் கூட பார்த்தது இல்ல. இல்ல கார்த்தி, அவன் சொல்றாரு இந்த முதல் 1/2 மணி நேரம்ன்றது இருக்குல்ல, அந்த 1/2 மணி நேரம் எப்படி ஆரம்பிச்சோம்னா யூஸ்வலா தெலுங்கு படம் தான். நானே முதல் 15 நிமிஷம் மொத்தம் காமில ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பேன். என்னடா இது என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ரெகுலர் ஸ்டஃப் நடக்கும். அதாவது ஒரு சிஎம் இதுல இருந்து ஒருத்தங்களை கடத்திட்டு போயிருவாங்க, ஒரு முக்கியமான அதிகாரியை, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்ப அதை நடந்தோடனே ஒரு மீனாட்சி தான் அதோட போலீஸ். இது ஸ்பாயிலர் ஆகாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனே தான், அதனால சொல்றேன். ஸோ மீனாட்சி வந்து அதோட போலீஸ். அவங்க வந்து சிஎம் கேட்பாரு மீனாட்சி கிட்ட, இப்போ இதுல இருந்து யாரை இது பண்ண முடியும் அப்படின்னோடனே ஒருத்தர் இருக்காங்க, அவன் வந்தாதான் இவங்களை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை நம்ம எத்தனை படத்துல பார்த்துருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப ஸோ அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கா, என்ன ஜெனரிக்கா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்போ வந்து மீனாட்சி சொல்லுவாங்க இந்த மாதிரி அவன் தான் இப்போ இதை விட்டு போயிட்டான்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் விட்டு போயிட்டான், யார் கூப்பிட்டாலும் வரமாட்டான் அப்படின்னே அவன் சொல்லுவா, யார் கூப்பிட்டாலும் வரமாட்டான், அவனை நான் கூப்பிட்டா வருவான். ஏன்னா அவன் வந்து நான் அவனை கழட்டி விடும்போது, அவனை பிரேக்கப் பண்ணும்போது அவனை வந்து சொல்லிட்டு தான் நான் பிரேக்கப் பண்ணேன். இந்த மாதிரி அவன் சொன்னான், இந்த மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னைய மட்டும் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன், என்னால தாண்டி போகவே முடியாது என்னால அப்படிலாம் சொன்னான். ஸோ நான் கூப்பிட்டா அவன் வருவான்,
அவன் இந்நேரம் கூட என்ன நினைச்சிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது கட் பண்ணா பார்த்தா அங்க வெங்கடேச காட்டுவாங்க. அவர் 4 பிள்ளைகள் வரலான்னு இருப்பாப்ல. அவங்க வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க. அடுத்து கையையே வச்சு அந்த பிள்ளை மேல 5வது பிள்ளை ஏதாவது பண்ண அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எனக்கு இந்த கான்ட்ராஸ்டே பயங்கரமா அங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க அந்த ஸ்டூப். தலைவன் போய் ஒரு என்கவுண்டர் போடுவாரு ஒரு ஆட்டோல போயிட்டு. ஆக்சுவலா அங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த படம் மொத்தமாவே இந்த மீட்டர் தான் போகுது கார்த்தி. அதாவது ஒரு மாஸ் ஹீரோவை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ண கூடாதோ அப்படியெல்லாம் காமெடி பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாலையா வந்து ஒரு காமெடி படம் மாதிரி நடிக்க வச்சோம்னா இல்ல பாலையாக்கு பில்டப் இருக்குங்க. பட் இவருக்கு பில்டப் இருக்காது. நீங்க ஒரு ஓங்கி அடிப்பாரு அது பண்ணும்போது கூட இவருக்கு வந்து முதுகு பிடிச்சுக்கும். மீனாட்சிக்கு கூட ஒரு பறக்கிறது மாதிரிலாம் ஐ மீன் கொஞ்சம் ரோப்பெல்லாம் வச்சிருக்காங்க போல. இவருக்கு அப்படி இல்லையே. இவரு படம் போறாரு போட்டுறாரு டக்குன்னு. அத நான் சொன்ன ஸ்பாயிலர் நீங்க படம் பாட்டுறாங்க அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். ஆக்சுவலி படம் ஃபுல்லா பாருங்க நல்லாதான் இருக்கு. எனக்கு குறிப்பா இந்த வருஷம் ரொம்ப சமீபத்துல நான் பார்த்த ஒன் ஆஃப் த நான் ஹில்லேரியஸான பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்ஸ்ல வந்து இந்த படம். எனக்கு வந்து ஐயோ என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த இன்டர்வல் பிளாக். கிட்டத்தட்ட எனக்கு ஆவேசம் இன்டர்வல் பிளாக் ரொம்ப பிடிக்கும். இல்ல அந்த மாதிரி அப்படி இருந்ததுனால தாங்க அந்த படம் வந்து 300 கோடியும் 400 கோடி கலெக்ட் இருக்கு. இன்னொன்னு கார்த்தி தியேட்டர்ல அந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்தேன். இத்தனைக்கும் அந்த படம் தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு டிஸ்கஷன் நான் ஊர்ல இல்ல வெளியே போயிருந்தேன். அந்த டிஸ்கஷன்ல யாரோ ஒருத்தர் சொல்லி இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த படத்தை பார்த்தேன். நான் பயங்கரமா இருந்துச்சு. நான் தியேட்டர்ல பார்க்கும்போது இத்தனைக்கும் ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன். ஆனா அப்ப பார்த்தவங்களே ஃபுல் தியேட்டரும் வந்து குளிங்கி சிரிச்சு அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்து 20 நாளைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி பயங்கர வைபா இருந்துச்சு தியேட்டர்லயே. நீங்க படம் பாருங்க. நான் பாக்குறேன். கிறிஸ்டோபர் தான் கிரிஞ்சின்னு போட்டிருந்தாரு. ராம்சன் அவன் படமே பார்க்காம கிரிஞ்சின்ட்டான். அதெல்லாம் பார்க்கணும்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் கதையை எப்படி பார்க்கணும்னு சொல்லி. நீ பாரு பார்த்துட்டு சொல்லு. நேரம் பார்த்துட்டு இப்படியே கதை சொன்னீங்க. ஏன் அப்படி பித்தலாட்டம் பண்ற? அவர் கேளுங்க. இது வந்து வெங்கடேஷ் கூப்பிட்டு வந்து அந்த இது நீங்க இந்த அவர் என்கவுண்டர் எல்லாம் போட வரலாம். அது வரைக்கும் பார்த்துட்டு அது எவ்வளவு 30 மினிட்ஸ் இருக்குங்க. அது 30 மினிட்ஸ் இருக்கும். ஆமா ராபின்சன் அதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்குது. நீங்க இப்ப பார்த்தது வந்து படமே பார்க்காம எப்படியே வந்து இல்ல இது மாசா இருக்குமான்னு நானும் நினைச்சேன். இது மாஸ் காமெடி படங்க. இல்ல ஒருவேளை தமிழ் டப்பிங் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இது ஸ்பூஃப் மாதிரி என்னமா இருந்தாலும் சரி என்ன கருவம் வந்தாலும் சரி முழு படத்தை பார்த்ததுல நீ பேசணும். முழுசா பார்த்துட்டேன் தமிழ் டப்பிங் சரியில்லை இல்ல காமெடியே எனக்கு ஒர்க் ஆகலை அது சொல்லணும்ல. 1/2 மணி நேரம் பார்த்துட்டு அந்த 1/2 மணி நேரம் பார்த்துட்டு எப்படி சொல்லுவியா நல்லா இல்லைன்னு? நீ கூட சுழல் பார்த்துட்ட மாதிரி ஏதோ டிக்கெட்லாம் போட்டு ஏதோ போட்டிருந்த. சுழல் பார்த்துட்ட மாதிரி எங்க போட்டேன்? எல்லாரும் போட்டிருக்க ரிவ்யூ போட்டது அது. சரி பாரு நாளைக்கு போய் பாரு இந்த படத்தை பாரு. பார்த்துட்டு வந்தா உன்னை தான் திட்டுவேன். வெயிட் பண்ணு நாளைக்கு வா. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க. விஜய் சேதுபதி டான் பிக்சர்ஸ்க்கு மூவி பண்றாரா ப்ரோ? வலைபேச்சில சொல்லியிருந்தாங்க. டான் பிக்சர்ஸ் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி தெரியலையே பண்ணலாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வேற இருக்கு ப்ரோ ப்ரொடக்ஷனுக்கு டான் பிக்சர், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரெட் ஜெயண்ட், எல்லாத்துக்கும் ஒரே ஆள் வச்சிருக்காங்க போல ப்ரோ. எனக்கு ஒரு டவுட். அது ஓகேங்க. 2026 வரைக்கும் இருக்கட்டும். 2026 நீங்களா ஒரு நல்ல முடிவு. எடப்பாடி வந்தாதான் எல்லாம் சரியாகும் போல ப்ரோ. எடப்பாடி இங்க வந்தா யாருக்கிட்ட வந்து என்ன வார்த்தை பேசுறீங்க ப்ரோ நீங்க?
சிஎம்மா வந்தா கார்த்தி எனக்கு ஒரு டவுட். எடப்பாடி எப்படிங்க சிஎம் ஆவாரு? ஏதாவது இல்லைன்னா சும்மா சொன்ன ப்ரோ. அப்படி ஆனா கூட அவரால் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவருக்கு புண்ணியம்லாம் கிடையாது. அவர் சும்மா வந்து லஞ்சம் வாங்கி போட்டுட்டு பாலத்தை கட்டிட்டு அந்த பாலத்தில் கான்ட்ராக்டு ஏரி தூர்வார கான்ட்ராக்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அதில் லஞ்சம் வாங்கிட்டு இப்படி ஆக்ஷன் எடுத்துட்டு இருப்பாரே தவிர அரசியல் ரீதியாக எந்த ஆக்ஷன் எடுக்கவும் மாட்டார். இன்னொன்று வளர்ச்சி ரீதியாக எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டார். அதை விட்டுருங்க. அது ஒரு 4 அடுத்த வருஷம் ரஜினி கமல் மாதிரி சிவகார்த்திகேயன் தனுஷ் இருக்காங்க ப்ரோ. கமல் மாதிரி தனுஷ் நல்லா ஆக்ட் பண்றாரு, சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி மாதிரி நல்லா. ஆமா ஆமா. அடுத்து அவங்க 2 பேர் தானா ப்ரோ? இப்போதைக்கு அவங்க 2 பேர் தான். நம்ம கௌசிக் ப்ரோ, கார்த்தி ப்ரோ விஜய் சேதுபதி இருக்காரே ப்ரோ கௌசிக் மறந்துட்டீங்க. அவரு விஜய் சேதுபதி இவங்களோட போட்டி போட முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்கேவோடையும் தனுஷோடையும் போட்டி போட முடியாது. என்ன எஸ்டிஆர் விஜய் சேதுபதி வச்சுக்கலாம் ப்ரோ. எஸ்டிஆர் விஜய்எஸ் எஸ்டிஆர் படம் நடிக்கிறாங்க ப்ரோ. அது சொன்னா சண்டைக்கு வந்துடுவானுங்க. அது விட்டுருங்க. கார்த்தி கேக்குதுங்களா? சொல்லுங்க கார்த்தி, எனக்கு அந்த ட்விட்டர்ல அந்த கோலிவுட் ஃபிலிம்ல குட் பை ரஜினி தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் ஆயிருக்கு. ஆனா இதுவே விஜய் படத்துக்கு ஆயிருந்துச்சுன்னா ட்விட்டர்ல எல்லாரும் ரீட்வீட் பண்ணி உருட்டு நான் விஜய்னா யாரு தெரியுமா, அப்படி இப்படி அவருக்கு இதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இதா பேசிட்டே இருப்பாங்க. இதுல நிறைய பேர் ரீட்வீட் கூட பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆஸ் மை நாலேஜுக்கு அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கலான்னு எனக்கு விஜய் படத்துக்கு நடக்குதால ஒரு பெரிய அப்படியே ஒரு பில்டப்பா கொடுத்துருப்பாங்க. அப்படியா பண்ணியா எனக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் ரீட்வீட் பண்ண மாதிரி நான் பார்க்கல. விஜய்க்கு பண்ற மாதிரி அஜித்துக்கு அது நடந்தாது. அது பர்பஸா ஒரு விஜய் மாஃபியான்னு அந்த மாதிரி நடக்கிறதுனால அதை பண்ணாம இருக்காங்கன்னா இல்ல எப்படின்னு உண்மைதான் ப்ரோ. அது உண்மைதான். அது நானே பார்த்திருக்கேன் நிறைய வாட்டி. இதே விஜய் டீசர் ஆயிருந்துச்சுன்னா அப்படி இப்படி விஜய் யாரு தெரியுமா, அந்த மாதிரி உலக ஹீரோலே அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படி இப்படின்னு போட்டு தள்ளிட்டு வந்துருப்பாங்க. அதுதான் ஏன்னு தெரியல. இருந்துச்சுன்னா ஒருவேளை ஜிபியூ டீம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொமோஷன்ல. ஓகே அவங்க பண்ணணும். இதுக்குதான் மனசாட்சியே சொல்லாம சொல்லக்கூடாது. மைத்திரி தான் அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. மைத்திரி தான் ப்ரொமோஷன் அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. மைத்திரி தான் நீங்க பேசுறத கேட்க மாட்டேங்குது ப்ரோ ஒண்ணுமே. அஜித் குமார் ப்ரோ இல்ல மைத்திரி போட்டு தாங்க இருக்காங்க. நான் சொல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா விஜய் படத்துக்கு இப்படி போடுறாங்க அப்படின்னா விஜய் படத்துக்கு போடுறாங்க ஏன் அந்த படத்துக்கு போடல அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல. அப்ப இந்த படத்துக்கு போறவங்களுக்கு வேலை பார்க்கணும் இல்லையா? நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுதான் எனக்கு தெரியல. அந்த மாதிரி நான் கவனிக்கல. நான் போட்டேன்னு நினைக்கிறேன். நான் போட்டேனே 30 மில்லியன் அதெல்லாம் போட்டிருந்தானே. போல நான் உங்களே கேட்கல. பொதுவா இதை வச்சு நான் கேட்கறேன். கார்த்தி ப்ரோ மைத்ரி வேலை பார்த்திருக்காங்க ப்ரோ. விடாமுயற்சி வியூஸ் கம்மி, ஜிபியூல வியூஸ் அதிகம். விவேக் காமெடி மாதிரி இருக்கு. இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு. யாரு நீ யாரே அப்படி அஜித் படத்துக்குன்னா எப்படி இருக்கும் ப்ரொடியூசர் தான் அந்த மாதிரி இருக்கு. மைத்திரி வேற லெவல். சரி விடு. படம் ரிலீஸ் டைம்ல வந்து மாசா இருக்கும். தொடர்ச்சி ஒரு 4 படம் மைத்திரியோட வந்தாலே போதும் போல. மைத்ரி ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க ப்ரோ விடாமுயற்சியோட. ஒரு 10 வருஷமா நார்மலா மூவி நடிச்சுட்டு இப்ப ஜிபி மாதிரி படம் வரனால விடாமுயற்சி கொண்டு போய் லைக் கேட்ட கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அஜித் கேரியில இந்த அளவுக்கு பண்ணது இல்லைங்களா? குயில பிடிச்சி கூண்டல அடைச்சி கூசல உலகம் மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு பயங்கர. ப்ரோ 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மாஸ் படம் வரனால இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கா இல்ல? விடாமுயற்சியை கொண்டு போய் லைக் கேட்ட கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண என்ன பண்ண முடியும்? ஆக்சிடென்ட் ஆன வீடியோ எடுத்து போட முடியும். அவங்க என்னதான் பண்ணுவாங்க? இல்ல பொதுவாவே எல்லா அஜித் குமாரியோ
என்னையா நீ சும்மா வந்து நெகட்டிவா பேசுற? அப்படிலாம் இல்லையே. அந்த படம் எல்லா டைரக்டர்ஸுமே எல்லா டைரக்டரும் இப்ப யங் டைரக்டர்னு எல்லா டைரக்டருமே வந்து கமெண்ட் பண்ணி இதுக்கு வந்து பிரைஸ் பண்ணி பண்ணாங்க பாத்தியா? அவங்க நெகட்டிவிட்டிலாம் அவசியம் இல்ல. பட் ஆனாலுமே எல்லாருமே லெஸ் நெகட்டிவா இல்ல லெஸ் நெகட்டிவான ஒரு இதா இருக்கிறது இந்த ஒரு 100 அவுட் ஆஃப் 90 ட்வீட்ஸ் பார்த்தா விஜய் அப்படி விஜயோட பிம்பத்துக்கு தேவையில்லை. அது எதுக்கு நம்மளுக்கு? அதுக்கு தேவையில்லை. நீ பாக்ஸ் ஆபீஸ் மட்டும் பாரு உருட்டிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க இன்னும் மெர்சல் உருட்டிட்டு இருக்காங்க. மெர்சல் தான் டாப். அவ்வளவு பேசுற ஜெயசூர்யா இன்னைக்கு என்ன போட்டான்? மெர்சல்னு போட்டு அவன் பண்றான். புரியுதா? அவ்வளவுதான் அவங்களோட அறிவு. விட்டுரு. அவ்வளவுதான். அததான் அவங்க புரியுதா? பொதுவா பிம்பம் இருக்கல விஜய் மாஃபியா பிடிச்சவங்க அவங்க வயிறுனா நல்லா இருக்கு போல. அவங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. என்னையா 2 பேரும் வந்து கிளவி 2 பேரும் வந்து புலம்புற மாதிரி ராபின்சன் ப்ரோ, அவர் ஜெயசூர்யா எதுக்கு மெர்சல் போட்டாருன்னா, எந்தெந்த ஃபேன் பாய் வந்து எந்தெந்த படம் எடுத்ததுக்கு விஜய்க்கு வந்து வேற யாரோ பேர் போட்டிருந்தாங்க. அதுக்கு விஜய்க்கு பதிலா ஜெயசூர்யா தான் பேசாதீங்க. அந்த ஆள் தான் அப்படிதாங்க பண்றாங்க. இல்லைங்க, குரூப்பே அப்படிதான். அதெல்லாம் விடுங்க, மாற மாட்டாங்க. ஹாரிஸ் தான் மூஞ்சியே காட்டாத தைரியம் இல்லாத ஆளு. ஆனா பேசுறதா பார்த்தா ஏட்டு விஜய் பேசுவோம். சார் நீங்க யார் போட்டோ சார் வச்சிருக்கீங்க? போட்டோன்னா நான் எதுவுமே பண்றது இல்லையா. நான் இங்க ட்விட்டர்ல வந்து சும்மா ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு டைம் வந்து பேசினா பெருசு. கேட்டா அதெல்லாம் அவங்க பண்றீங்க போட்டு பேசுற பேசுதான் பேசவே கூடாது. பாராட்டுவேன். பிடிச்சிருக்கோ இல்லையா, நான் என் பேஸ் இதுதான், இப்படிதான் அரசியல் பேசி. பட் ஆனா கார்த்தி, இந்த டீசர் எல்லாருமே வந்து எல்லாருமே ஈவன் நிறைய விஜய் ஃபேன்ஸ் மற்ற ஸ்பேஸ்ல பேசுறதே எல்லாம் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. சில பேருக்கு பிடிக்காது. அவங்க வந்து சுத்தமா பிடிக்காத ஆளுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அது மாதிரி அவ்வளவுதான். இவங்களால என்ன பாக்ஸ் ஆபீஸ் 90% பேருக்கு மேல பிடிச்சிருக்கு ஆஃப்டர் மங்காத்தா. அதுதான் 3 கோடி பேர் பாத்துருக்காங்க. இல்ல சுபி எல்லாம் சிரிக்கிறான்ல, இதுதான் நம்ம வெற்றின்னு நினைச்சுக்கணும். அவ்வளவுதான் முடியுங்க. அதுதான் நமக்கு வெற்றி. எதுக்கு இவ்வளவு அழுவுறீங்க தெரியல. அழுவுறதுக்கா? நீங்க பேசிக்கிறேன். அழுவுறதுனா நீங்க தான் இந்த ஜனநாயகம். அதுக்கப்புறம் தான் நீங்க ரெடி பண்ணிக்கணும். எங்களுக்கு பணம் இருக்குப்பா. பொறுமையா நாங்க ஒரு வருஷம் இருப்பா. நாங்க வந்து ஒரு வருஷம் கழிச்சு காரெல்லாம் ரேஸ் போட்டதுக்கு அப்புறம் நடிச்சுக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாருக்கு போனா அடிச்சுக்கிறோம். நீங்க தான் வந்து ஒன் லாஸ்ட் டவுனா அடுத்த படம் நடிக்க போறீங்க. அதுக்கு ஒரு கதை வைப்பீங்க. அதெல்லாம் வந்து அஜித் குமார் அதெல்லாம் வந்து தேதி பின்னர் அறிவிக்கப்படும் மாதிரி. என்ன பிரச்சனை? அது பின்னாடி படத்தை பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க 32 மில்லியன் எல்லாம் போட்டு இது பண்றீங்களா? ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. நம்பர் 1 டீசர் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. சொன்னமா நீங்க தானே தூக்கிட்டு வரீங்களே, உங்க குரூப் தானே இது வந்து தூக்கிட்டு வந்துடுறீங்களே. மாஸ்டர் தூக்கிட்டு வந்துடுறீங்க. ஒரு 4 ப்ரொடியூசர் விஜய் இல்லாதனால தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அவரை நடிக்க சொல்லுங்கன்னு ஒரு நீலி கேனில் வைப்பானுங்க. ஓகே நானும் நடிக்க வரேன்ட்டு வருவாரு பாருங்க. ஐயோ நீங்களும் வருஷம் கஷ்டப்பட்டு படம் ரிலீஸ் பண்ணதான் செய்றீங்க. ஓடணும்ல ப்ரோ அதெல்லாம். அவர் படம் ஓடுது, எல்லாம் நடிக்க சொல்றாங்க. உங்க படம் ஓடணும். ஊரை ஏமாத்திக்கிட்டு கடைசி படம்னு சொல்லி காசு சம்பாதிச்சுட்டு நீங்க பேசலாம். படம் ஓடுது, அவர் காசு சம்பாதிக்கிறாரு. நம்மளது அப்படி இல்ல, நம்மளே கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். பிப்ரவரி மாசம் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு பாத்து யூஸ் பண்ணி தான் வியூஸ் ஏத்திட்டு இருக்கோம். இப்ப டிராகன் ஹிட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? நேர்கொண்ட பார்வை விடாமுயற்சியில நீங்க நடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2000 கோடி கலெக்ஷன் பண்ணிருப்பீங்க. நீங்க நடிச்சது பண்ணல ப்ரோ. நீங்க நடிச்சது ஆவல. அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்றீங்க? அப்புறம் எதுக்கு பேசிட்டு ப்ரோ விஜய் அறிவு இருக்கு ப்ரோ. 10 வருஷம் கழிச்சு ஒரு செலிப்ரேஷன் படம் வந்திருக்கு. நாங்க செலிப்ரேட் பண்றோம். குறுக்கல கவுசிக்கு போற மாதிரி உள்ளார பூந்து நாங்க மாஸ்டர் இவ்வளவு அடிச்சிருக்கு,
இல்ல மாஸ்டர் இவ்வளவு அடிச்சிருக்கு, டீசர் இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஏங்க நாங்க சொல்றோங்க, நீங்க கூட தான் சொல்றீங்க 32 மில்லியன். உங்களுக்கு கூறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்காரு. 32 மில்லியன் உங்க வேலை கரெக்டா இந்த படம் இங்கப்பா இந்த படம் எவ்வளவு போனாலும் எங்களுக்கு செலிப்ரேஷன் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. செலிப்ரேஷன் we have till 2030 வரைக்கும் மூவி இருக்கு எங்களுக்கு. நம்ம கூல வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா கூட போதும். சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க எங்ககிட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க பாட்டு ஜாலியா நடிக்க போறோம். இப்ப என்ன பிரச்சனை? நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க தான் வந்து இல்ல திடீர்னு இல்ல உங்க குரூப் பாத்துட்டே இருக்கேன். கரெக்டா என்னைக்கு டீசர் இருந்தோ சட்டுக்கிட்டு மாறு வருஷத்துல அவுத்துட்டு இறங்கிடுற உள்ளார சொல்லி அன்னைக்கு ஒரு டிவி மீட்டிங் ஆனா நீங்க பார்த்தா என்னன்னாலும் பழைய கொஞ்சம் இருக்கும்ல, அதனால கரெக்ட் தான். விடுங்க. இல்ல ஜெயசூர்யால இருந்து பழைய ஆளுங்களே எல்லாம் இப்படிதான் இருக்கு. ராபின்சன் உங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களால நீங்க அடிச்சுட்டு மேல வரணும். உங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி, எங்களுக்கு வேலையே வேலையே இல்ல. கலெக்ஷன் நீங்க 2026 சிஎம் சீட் நாற்காலியில உட்காந்துட்டு தான் நீங்களே இந்த கார்த்திக் சொல்ல மாதிரி ஒரு மணிக்கு படம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க. அவரு மட்டமா தோத்துட்டு போறாரு, அது அவரு பிரச்சனை. ராபின்சன் அது எங்க பிரச்சனை. நீங்க எதுக்கு இன்வால்வ் ஆவறீங்க? நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்கல்ல. நாங்க கேட்கணும். நாங்க இல்ல இந்த படம் ஒரு ஃபேன் பாய் படம் பிறந்தது எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுக்கு வந்திருக்கோம். இடையில போது மாஸ்டர் இவ்வளவு அடிச்சிருக்கு, இதுல வந்து இந்த டீசர்ல இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கு. உங்களையும் சொல்லலையா உங்களை மாதிரி பயங்கரமான AK-64 ஜீவோவே அண்ணாட்ட வாங்குற மாதிரி நிலைமை வந்து நின்ற போது அப்ப ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருவேன். எந்த அண்ணன்னு கரெக்டா சொல்லு. இப்ப பாரு, இப்ப நிறைய அண்ணன் இருக்கிறாங்க, தெளிவா சொல்லு. அதை மட்டும் தான் சொல்லுவேன், அண்ணன் தான் சொல்லுவேன். யாரு எந்த அண்ணன் சொல்ல மாட்டேன், அதிசயமான அண்ணா கூட இருக்கலாம். ஆனா ஸ்டாலின் அப்பா இல்ல. அங்கதான் உதயண்ணா இருக்காருல்ல இந்த கட்சியில. 26ல அப்பா தானே இருப்பாரு, அண்ணா இருக்க மாட்டாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் உதயண்ணா சிஎம் ஆவாரு. அப்பா இருக்கும்போது அண்ணா எப்படி சிஎம் ஆவாரு? அப்பா தான் ஆவாருங்க. அப்பாக்கு அப்புறம் பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? அண்ணா தானே எடுத்துக்கணும். அப்பா இருக்கிற வரையும் அப்பா தானே. அப்படி கிடையாதுங்க. இப்போ துணை முதல்வர் இருக்காரு அவரு, அதுக்கப்புறம் அவரு பொறுப்புக்கு அவரு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு இவர் வருவாரு. ஓகே, அதெல்லாம் அது நடக்க போறது இல்லை, அது விட்டுருங்க, அது தனி. உடனே கொத்தடிங்க ராமச்சன் அது கனவுல பறந்துட்டு இருப்பான். அடுத்து உதயண்ணா, அடுத்து இன்பா அண்ணா, அடுத்து யாரு என்ன பேரா இருக்கும்? 1000 இருக்கு, நம்மளுக்கு என்ன கருத்து? உனக்கு என்ன இருக்கு? அந்த குடும்பம் மட்டும் தான் இருக்கு, வேற என்ன? குடும்பம் அப்படியா இருக்கணும், அவ்வளவுதான். அரசியல் வேணாம் ப்ரோ. அதெல்லாம் விடுவீங்க. ஐயோ ராம்சன், நீங்க திமிர்த்தனமா பேசிட்டு இருக்க. ஒரு டீச்சர் வந்தோன்னே போன வாரம்லாம் வந்து பம்பிக்கிட்டு இருந்த விடாமரிச்சு வந்ததுக்கு அப்புறம் அழுதாருங்க. இவரெல்லாம் கதர்னாரு விடாமரிச்சுலாம் வரும்போது. இல்ல கார்த்தி, இல்ல என்னன்னா இவங்க டீமே பாத்துட்டு இருக்கேன் கார்த்தி. டக்குன்னு இந்த டீசர் வந்தோடனே அப்படியே மாறிட்டானுங்க பாத்தீங்களா? அந்த ஒரு நாள்ல பாரு அவங்க மனப்பான்மை என்ன இருக்கு பாரு. ராபின்சன் அஜித் ஃபேன்ஸ் ட்வீட் போட்டாங்கன்னு பார்க்கல, ஜெயசூர்யா என்ன ட்வீட் போட்டாரு, ஹரிஷ் என்ன இல்ல அஜித் ஃபேன்ஸ் டெய்லி அரசியல் இருப்பா அஜித் ஃபேன் டெய்லி உட்காந்து இப்ப அஜித் குமார் இருக்கான், டெய்லியும் கார்த்தி பிஜேபி சப்போர்ட் பண்ற மாதிரி, இன்னொருத்தன் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா? இந்த படம் ஒரு ஃபேன் பாய் படம், 10 வருஷம் மங்காத்தா கழிச்சு வருது, எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. இதுல வந்து அது தெரியல இது தெரியல. இல்ல ராபின்சன் ப்ரோ ஜெயிச்சது என்ன போட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. கருத்துங்க, ஒருத்தரோட கருத்துங்க, அந்த கருத்தை எடுத்துக்கங்க. கருத்து இல்ல ப்ரோ, எல்லாருமே அப்படிதாங்க, புரியுதா? 90% எந்த கருத்துமே யாருமே சொல்லக்கூடாது. அவன் என்னங்க போட்டான்? என்னையா போட்டான்? இல்ல அவர் என்ன போட்டாருன்னா ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஃபேன் பாய் எல்லாம் யார் யாருக்குன்னு என்னென்ன படம் பண்ணிருக்காங்க. அஜித்துக்கு வந்து ஆதிக்கு, கமலுக்கு வந்து லோகேஷ், விஜய்க்கு வந்து யாரோ பேசிருந்தாரு, லியோன் போட்டிருந்தாருங்க. அதுக்கு முன்னாடியேங்க அனிருத் போட்டது அவங்க மட்டும் இல்ல, எல்லாரும் நிறைய பேருமே மாஸ்டர் இதுல என்ன தப்பா போட்டது இல்லையா? அதுல என்ன தப்பா இருக்கு சொல்லு.
லைக் என்ன போடணும் அதுல என்ன உனக்கு இப்ப ராம்குமார் இருக்கிறோம், நம்ம எவ்வளவு விமர்சனம் தானோ நல்லா இருக்கு நல்லா இல்ல அவ்வளவுதான் பாக்குறேன், முடிஞ்சு போச்சு நல்லான்ற அவ்வளவுதான். வார்த்தைக்கு அவர் இருக்கு அது. விஜய்க்கு லோகேஷ்ல அதான் அட்லின்னு சொல்லிட்டாரு ப்ரோ. அது அதை கொண்டு ஏங்க வந்து அதே அட்லின்னு ஜெயசூர்யா தானே பேசுறது, நல்லா இது இருக்குன்னு மெர்சல்னு போட்டிருக்காரு டீசரு. பேசுறது, ஏகே இது ஆர்மிக்கு நல்ல மாஸ்டர்னு டீசர் அப்படின்னு பேசுறது. போட்டிருக்காரு. ப்ரோ இவர் படம் நீங்க தான் படமே ஒழுங்கா வந்து பார்க்காத ட்வீட் சினிமா விட்டு ட்வீட் கூட போறீங்க. ஒழுங்கா பார்க்காம உட்காந்து இல்ல இல்ல கத்திட்டு இருக்காரு ப்ரோ இவரு. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ட்வீட்டை தான் ஒழுங்கா பெனி பாருங்க. பெனி ஓ விஜய் ஃபேன் நீங்க. சரி சரி, நீங்க தான் சினிமா விட்டு போறீங்க, நாங்க கொண்டாடுறோம். அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க நாங்க யாரு கொண்டாடுறோம், நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம். யாரு உங்களை ஆமா, கொண்டாடுறது? நாங்க ட்வீட்டை நினைச்சா ஒழுங்கா இப்ப பார்க்கணும் நீங்க பேசுங்க. நாங்க ஜாலியா செலிப்ரேட் பண்றப்பா. உங்களுக்கு என்னப்பா? உங்களுக்கு கடைசி படம் இருக்கு, யாருமே நாங்க உங்களை ஜாலியா உங்களை செலிப்ரேட் யாரு பண்றோம். இப்ப செலிப்ரேட் பண்ண வேணாம்னு யாராவது உங்களை புடிச்சு வச்சிருக்காங்களா? செலிப்ரேட் நீங்க தான் பண்ணுங்க. உடனே யாரும் மாஸ்டர் தூக்கிட்டு வந்துருது, ராபின்சன் இத தூக்கிட்டு வந்துருது, மெர்சல் எப்படி இல்ல பண்ணிருப்பாரு தெரியுமா? இல்ல நீங்க செலிப்ரேட் பண்ண இல்ல விடாம கார்த்தி, நாங்க பார்த்தோங்க கார்த்தி ப்ரோ. இங்க பாரு. இப்ப வந்து இவங்க வந்து ஒரு 30 மில்லியன் போட்டாங்கன்னா அவனுங்க இது அந்த வியூஸ் இல்ல, இது வேற வியூஸ், இது பாட்டு வியூஸ், அந்த ஆமா வியூஸ். ஆமா அது பாட்டு தான் வேற என்ன பாட்டு தான் அது. நீங்க எப்படி பயங்கர சிரிச்சுட்டே இருக்காதீங்க. கண்டுபிடிப்பு. உண்மை என்னன்னா கேளுங்க, அவர்கிட்டயே கேளுங்க, அவர்தான் இருக்காருல்ல கேளுங்க. நீங்க பாட்டு தான் இவருதான் பாட்டு பண்ணி இருக்கிறாரா? ப்ரோ நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க ப்ரோ. உங்களை யாரு வேண்டாம்னு சொன்னா? நீங்க யார் செலிப்ரேட் வேணாம்னு பண்ண சொன்னா? ஜாஸ்தி இருக்குது, நாங்க ரொம்ப போயிட்டு கத்துறது இருக்கோம். ஏங்க பாக்குறீங்க? எங்களை மதிக்காதீங்க. எதுக்கு பாக்குறீங்க எங்களை? உங்களே உங்க ஏங்க டீச்சர் செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க, இருங்க இருங்க அவ்வளவுதான். இருங்க இருங்க அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்றது இல்லைங்க. உங்க குரூப் ஆளுங்களே ஓஜி பிரச்சனை எல்லாரும் சொல்றாங்க, போய் பாருங்க. அதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஆனாலும் வந்ததுல உங்க இருந்து ஓகே, ராபின்சன் எங்க குரூப் பேசுறீங்க. உங்களுக்குள்ளாரதான் உங்க இருக்கு. குரூப்ல என்ன நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு அதெல்லாம் விடியா ஐயோ அதெல்லாம் விடு. பெகரல் நீ என்னதான் ஏன் வேலை பார்க்குற சொல்லு. ஓஜி பிரசன்னா, ஜெயசூர்யா, ஹரிஷ், சுகில் இவங்க ட்வீட்டை பார்த்துட்டு இருக்க. ஏன் ட்வீட்டுக்கு வந்து எந்த ட்வீட் போட்டாலும் கீழே வந்து கமெண்ட் போடுற, ஐயப்பனுக்கு கமெண்ட் போடுற. ஆமா, திமுக இது ஸ்டாலின் ட்வீட்டே ஒதுங்கி ட்வீட் வந்தா அதுக்கு ஃபயர் விடுற. என்னையா பெகரல் என்னையா வேலை பார்த்துட்டு இருக்க? உனக்கு சம்பளம் எப்படி தராங்க? ஐயோ, ரமதான் டைம்ல இருக்கிறோம் நம்ம. இப்ப புரியுதா? அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நார்மல் டைம்ல இருந்தோம். சரியா, என்ன வேலை பார்க்குற சொல்லு, எனக்கு தெரியல. எனக்கு முழு நேரமா இங்க வகுப்பு பண்ணிட்டே திடீர 200 ரூபாயும் பத்தாதங்க உனக்கு செலவுக்கு. அதனால என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன உனக்கு? இதெல்லாம் வந்து என்னது இது கேள்வி? ப்ரோ டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குறாருல ப்ரோ, அதுக்கு சைடு பிசினஸ் ஏதாவது வரும். அதான் சொல்லிட்டேனுங்க, 200 ரூபாயும் பத்தாதுண்ணே. அவனுக்கு 200 ரூபாய் மட்டும் தர மாட்டாங்க. 200 ரூபாயும் பத்தாது. எப்படி பெகரல் எப்படி ஓட்டுறாங்க? ஒரு ட்வீட்டுக்கு 200 ரூபான்னா நாளைக்கு ஒரு 10 நாங்களாம் ஐடி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 200 தான், அவ்வளவுதான். நீங்க 100 ட்வீட் போட்டாலும் அதுதான் எல்லாருக்கும். ஒரு ட்வீட்டுக்கு 200 ரூபா இல்லையா ப்ரோ? ஒரு ட்வீட்டுக்கு 200 தான். டெய்லி ராம்சன்லாம் ஒரு 2-3 லட்சம் சம்பாதிப்பானே. அந்த அளவுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்றது இருக்கு? கேளுங்க, ராம்சன் கேளுங்க. டிவிக்கு என்ஆர்ஐ கொத்தடிமே அவனுக்கு தெரியும் என்ஆர்ஐ இருக்கிறதுனால. அதுல 2 பேர் இருக்காங்க ப்ரோ, மில்டன் இந்திரகுமார் 2 பேர் இருக்காங்க. அவங்கதான் ப்ரோ. கதறி வந்துட்டீங்களே யாரு? பயங்கர 2026 வெயிட்டிங்ல இருக்க கார்த்தி. புரியுதா? அடுத்த வருஷம் ஒரு 3 மாசம் அப்ளை பண்ணிடுவோம் லீவு. புரியுதா? ரிசல்ட்டுக்கு திருப்பி போயிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு தான் வர்றது. புரியுதா? நம்ம நோக்கம் ஒண்ணுதான். என்ஜாய்மெண்ட்லாம் போகும்போது அழுதுதான் பாத்துக்கலாம். இங்கே நம்மளுக்கு வேற என்ஜாய்மெண்ட் இருக்கு, கவலைப்படாத. இந்த திமிர் பேச்சுதான், திமிர் பேச்சுனாலே அழிஞ்சு போவீங்க பாருங்க. என்ன ஓகேயா எனி டைம் வந்து ட்விட்டர்ல வந்து கமெண்ட் போட்டுட்டே இருக்க. இங்க இருக்க அரசியல் இது சினிமா ஃபேன் போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க. டீசருக்கு யார் யார் என்ன போட்டாங்கன்றதெல்லாம் பாக்குறேன். எப்படி அவனால முடியுது? ஐடி மேனேஜ்மெண்ட்ல இருக்கேன். நடுவுல குறுக்க வந்து பொண்டாட்டி திட்டு வாங்கிக்கிற, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற. இல்ல, காரணம் நீ தான். உன்னாலதான் பல குடும்பம் வந்து எல்லாரும் திட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர் ஒய்ஃப்லாம் உன்னை தான் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே திட்டுறாங்க. கார்த்தி ஆதி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, அவர் சீக்கிரம். அது எங்க யாரு? இவர் தோழரா? தோழர் இருந்தாரு, போயிட்டாரு. வந்து பேசிட்டு சங்கராந்திக்கு வந்து பேசிட்டு இருந்தாரு. ஒரு போயிட்டாரு போல இருக்கு.
வந்துட்டு ரிசல்ட்ல தான் இருக்காரு. இல்லையா இப்ப அவரு போனாரா எப்படி? இல்ல அவரே போயிட்டாருமா, நீங்க பிரச்சனை எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல. நான் எதுவும் பிரச்சனை எழுப்பேன், நான் ராம்சன் எழுப்பேன் பிரச்சனையா. ராபின்சனுக்குலாம் ஒரு குழு இருக்குண்ணா, ஒரு குழு தான் அந்த அக்கௌண்ட்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கு. அது அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. ஐவர் குழு வச்சிருக்காரு ராபின்சன். ராபின்சன் அட்டாக் பண்ணா என்ன ஐயப்பா இந்த டிராகன் இந்த பொண்ணு இருக்குல்ல, ஏரியா நாங்க ஏதாவது பேசிட்டு போ உடனே இவரை திட்டினா என்ன வந்து திட்டுறாங்கண்ணா டிஎம்ல. டிராகன்ல அந்த ஹீரோயின் பேரு நான் ஐயப்பா, இந்த பொண்ணு பேரு ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? டைவர்ட் பண்றாரு பாருங்க டாபிக். அந்த பொண்ணு பேரு டக்குன்னு வர மாட்டேங்குது. அக்கா பேர் என்ன? ரொம்ப முக்கியம். அக்கா பேரு கைடு லொகாரா. நல்ல கலெக்ஷன் போல. அவங்க இப்ப வேற படம் நடிக்கிறாங்களா? ஆமா, இந்த இதே முரளியில் நடிக்கிறாங்களே. இதே முரளியில் இருக்காங்க ப்ரோ. டிராகன் நல்ல கலெக்ஷன் போல ப்ரோ, 100 அடிச்சிருச்சு. ஆமாங்க, சூப்பர் கலெக்ஷன், சூப்பர் ஹிட். பிரதீப்க்கு 2 படம் தெலுங்குலயும் பயங்கர ஹிட் போலியே. எல்லாருமே இந்த தெலுங்குல கடைசியில வந்த இதெல்லாம் ரீல் எல்லாம் எடுத்து கட் பண்ணி இந்த கிளைமேக்ஸ் தான் போட்டு இருந்தானுங்க தெலுங்கு தியேட்டர்ல. இந்த ஆடியன்ஸ் கட்டுறதெல்லாம் இந்த ட்ரை மந்த்லயும் 100 crores அடிச்சிருக்கே ப்ரோ. பிப்ரவரியில வந்து ட்ரை மந்த்னு யார் சொன்னது? என்ன ட்ரை மந்த்னா இந்த மாசம் ஏதாவது, இந்த மாசம் மழையே பெய்யாது, வெள்ளம் என்ன சொன்னேன் ஒருத்தங்க சொல்லணும் பத்தியா இல்லையா? இல்ல என்னைய விவசாயம் பண்றீங்க, மழை பெய்யாது, நாத்து நட முடியாதுன்னு. இதுல என்ன எனக்கு புரியல, எனக்கு எப்படி ட்ரை மந்த் ஆகும்? எதையா ட்ரை மந்த் ஆகும்? விஜய் அஜித் பத்தி பேசுனீங்க, நாங்க விஜய் பத்தி பேசுறோம். இதுல என்ன ப்ரோ இருக்கு? யாருமே என்ன இருந்தாலும் ரிலீஸ் பண்ணி ஓடல. அதுக்கு முன்னாடி அசலா ஏதோ ஒரு படம், என்ன படம் பண்ணீங்க? வலிமை பண்ணாங்க. வலிமை பண்ணீங்க, ஓடல. உங்க படம் எல்லாம் ஓடாத மாசம் ட்ரை மந்த் ஆயிருதா? அப்படிலாம் இல்லை. ஆனா அதை விட விடுங்க, ட்ரை மந்த்லயே ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆள் அப்படின்னா ட்வீட் போடுறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க அவங்க. ரமேஷ் பாலா இருக்காரு. இவன் தான் ராம்சன் தான் ஃபேக் இல்ல, ஒரு ரமேஷ் பாலாவா? அவரு விட்டுரு, அவர் வேற மாதிரி. அவர் இப்ப டிவி ராபின்சனோட டீசென்ட் வெர்ஷன். அவரு டிவி கேட்கல, ரன்னிங் கமெண்ட்ரி. பாலிடிக்ஸ் போகவே மாட்டாரு ப்ரோ. விஜய் வந்ததுல இருந்து இப்ப பாலிடிக்ஸா போட்டு தக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அஜித் ஃபேன் எல்லாம் கிடையாது. முன்னாடி எல்லாம் நீங்க வந்து ஸ்பேஸ்ல எல்லாம் பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா ப்ரோ, முன்னாடி எல்லாம் ஸ்பேஸ்ல பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பேசி டெய்லியும் கார்த்திகை கெஞ்சுறாங்க, பேசி எங்களுக்கு வந்து யாரும் கெஞ்சல. உன்னை திட்டுறதுக்கு வந்து ரசிக்கிறாங்க, அவ்வளவுதான். யாரு அப்படி கேட்டாங்கன்னா என்ன, எப்படி கேக்குறாங்களா என்ன? உன்னை மாதிரி கொத்தடிமை திட்டுறது ரசிக்கிறாங்க எல்லாரும். ஆனா கார்த்தி ராபின்சனை கொத்தடிமைன்னு 1 கோடி முறை சொல்லியிருப்பீங்க. ராமத்தின சொல்லுங்க, அவன் ஐடியாலஜி சொல்றான். அதான் சொல்றேன், ஏதோ ஒண்ணு. திமுக காரனே கொத்தடிமை தானே, அப்புறம் என்ன? சரி இப்ப ஹோல்டு பண்ணுங்க. இத ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க விட மாட்டீங்க. அப்புறம் டக்குன்னு அண்ணன் வந்துருவாரு, அப்படின்னா மழையை பேசுவாரு. ஈவன் டக்குன்னு உள்ள இழுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன மழை உடைச்சான்னு தெரியுமா, டக்குன்னு கம்யூனிஸ்ட் வரைக்கும் போயிருவீங்க. இன்னைக்கு ஏதோ கம்யூனிஸ்டுக்கு எல்லாம் ட்வீட் போட்டிருந்தேன், அதெல்லாம் இழுத்துருவீங்க. இப்போ இதோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக பத்தி பேசவே முடியாது சோசியல் மீடியால. ஏதோ ஒன்று பேசிட்டீங்கன்னா கடிக்க வந்துடுவாங்க. அப்படியே வளர்ச்சி வந்து இந்த பழைய ஊசி போன பிரியாணி பாக்கெட்டு தூக்கி திருநாய்கிட்ட போட்டீங்கன்னா 5 நாய் இருக்கிற இடத்துல எப்படி 5 நாயை பிரிச்சு சண்டை போடும், அந்த மாதிரி நம்ம கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுவானுங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுங்க வந்து பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க. நம்ம ஏதாவது ஒன்று பேசணும்னா எதுவும் பதில் பேச, அதை விடுங்க, அதை ஏங்க பேசுறீங்க அப்படின்ட்டானுங்க. அவங்க இந்த லெவலுக்கு வந்துட்டானுங்க. ராபின்சன் ப்ரோவே முன்னாடி அப்படித்தானே ப்ரோ இருந்தாரு. இப்ப அத டிஎம்கே பத்தி பேசினாலே சைலண்ட் ஆயிடுறது. அவனையும் எவ்வளவுதாங்க அடிச்சாகமா.
இப்பெல்லாம் டிஎம்கே பத்தி ஏதாவது பேசினா வேற டாபிக் போயிடுறாரு. என்ன ப்ரோ ஏதாவது பேசுங்க. டிஎம்கே சப்போர்ட்டரா வந்துட்டு ஏதாவது சப்போர்ட் பண்ணும்ல. டிஎம்கே ஜெயிக்க போறது உறுதிங்க. 2026 பாத்துக்கோங்க. ஆன்டி டிஎம்கே கம்மிங்க. ஒரே வழி இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே, டிவிகே இது மாதிரி இவங்க பிஎம்கே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாதான் இரு கார்த்தி. இது எல்லாம் சேர்த்துக்கிட்டா ஒரு பெரிய ஒரு இது வந்துடும். அது என்னமா அவங்க பண்றாங்க. அப்புறம் ட்ரை பண்ணிக்கோங்க. அவங்க என்னமோ பண்ணுவாங்க. உங்க இதுல இருக்க எல்லாரும் இருக்காங்களா பாருங்க. உங்களோட கூட்டணி கட்சி எல்லாம் இருக்காங்களா பாருங்க. நாங்க யாரையுமே இங்க பாருங்க, புரியுதா? இவர் என்னை தான் நினைப்பாரு, நினைச்சு கொண்டு இருக்கிறார், நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படிலாம் இல்ல. போனா கிளம்பி போய்க்கோ, அவ்வளவுதான். புரியுதா? நோ ப்ராப்ளம். ஒரே சிம்பிள். சொல்லுங்க. அப்படி ஒரு வார்த்தை ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டுமே. சிஎம் சொல்லுவாரா அப்படி? இவங்க இப்ப இன்னைக்கே பாத்திருப்பீங்க, விசிகே திருமாவளவன் கொடியேற்ற முடியலன்னு அங்க சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல பிறந்த நாள்ல அவர் சொல்றாரு. அவ்வளவுதான் அரசியல். அவர் அங்க சொல்லுங்க, பிறந்த நாள்ல போய் சொல்லுங்க. அவரை அவ்வளவு கட்சி இருக்குங்க, சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதான். அது இப்ப அதான் சொல்ல விட மாட்டேன். அத சொல்ல விட மாட்டீங்கன்றது இருங்க சொல்ல விட மாட்டான்னு இல்ல. இப்ப அங்க சொல்ல வேண்டியதானே. கூட்டணி வேண்டான்னு யாருக்கு நஷ்டம்? அவங்க போய் ஏடிஎம்கே இருக்கிறாங்க. இவங்க பிஜேபியோட வைக்க மாட்டாங்க, என்டிஏவோட விட்டு யாரோட டிவிக்கு கூட இருக்கலாம், என்டிகேவோட கூட நிக்கலாம். அதெல்லாம் என்ன, அவங்க நிக்கிறதுக்கு என்னங்க? அதுலயும் எல்லாரும் சிஎம் அவரை வாழ்த்துவாங்கன்னு பார்த்தா இங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்காங்க, புலம்பிட்டு இருக்காங்க. சிஎம் பர்த்டேல ஏங்க நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க பேச சொன்னா சிஎம் வாழ்த்தி பேசுங்கன்னு சொன்னா நீங்க இன்னொருத்தரை போயிட்டு பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. எல்லாருமே வைப்ரோ, அன்புமணி வைப்ரோ பேசுறாரு. சரத்குமார் அவங்களை பெரிய சூப்பர் ஸ்டார் சொன்னாரு. அவரு கூட உங்களை வைப்ரோ நடிச்சுட்டு போயிட்டாரு. அதையும் சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். அவர் ஒண்ணுதான் சொன்னார். என்ன தெரியுமா பாயிண்ட்? இவ ஆக்சுவலி ஒரு பீகார் நிக்க போற இடத்துல இவரையும் கூட்டு போவார் போல. விஜயும் கூட்டு அவரை அவரு கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டுரு. ஆனா அவர் சொன்னது என்னன்னா, 140 சீட் ஜெயிப்பாரு, இல்லைன்னா அவ்வளவுதான், லெஸ் தென் 10. ரெண்டே ஒண்ணுதான். ஒண்ணு அந்த சைடு இல்ல இந்த சைடு, அதே மாதிரிதான். நோ இந்த இன்பிட்வீனே வராதுன்னு சொல்லி இருக்கிறேன். அதையும் கட் பண்ணி கொத்தடிமைகள் எப்படி போட்டுட்டு இருக்காங்க. அவர் அப்படி சொன்னாரு. அதை கட் பண்ணி 4 to 8 தான் ஜெயிப்பாருன்னு பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதை வேற உருட்டிட்டு இருக்காங்க. பெனி வெரி சிம்பிளா பாருங்க பெனி. என்டிஏவோட விஜய் அலைன்ஸ் வச்சாருன்னா இருங்க என்டிஏவோட விஜய் அலைன்ஸ் வச்சாருன்னா பெரிய இதை ஆனா வைக்க மாட்டாரு. என்டிஏவோட ஏடிஎம்கே வச்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிஎம்கே இருக்கும், திமுக இருக்கும். புரியுதா? அப்ப விஜய் தனியா தான் நிக்க போறாரு. டிவிகே யாரு, என்டிகே தனியா தான் நிக்க போகுது. என்டிகே விஜய் தனியா நிக்கிறது. சரி ஓகேங்க, சரி இவர் நல்லா சரிங்க. என்டிஏவோட விஜய் சேர்றாரு, ஏடிஎம்கேவோட விஜய் சேர்றாரு, எல்லாமே சேர்ந்துதான் ஜெயிக்கணும்ன்ற. தனியா நின்னே ஜெயிப்பாருங்க. பாருங்க நீங்க 2026ல பாருங்க. லாஜிக்கா சொன்னா நீங்க இப்படி வரீங்க. சும்மா அந்த ஃபேன் மென்டாலிட்டில ஃபயர் போடுற மாதிரி பேசுறேன். தனியா டிவிகே அப்படிதாங்க பேசுவாங்க. டிவிகே கதறது, பாயாசம், இந்த டைலாக் எல்லாம் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, டிவிக்கு தனியா நின்னுச்சுன்னா லாபம் டிஎம்கேக்கு தான். எழுதி வேணா வச்சுக்கோங்க. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் பிரிக்க போறதே டிஎம்கேவோட ஓட்ஸ் தான். நீங்க கனவு கண்டுகிட்டே இருக்கீங்க. அவர் பிரிக்க போறதே டிஎம்கேவோட ஓட்ஸ் தான்.
நீங்க அதான் சிரிச்சுக்கிட்டே இருங்க, கடைசியில உங்களுக்கு பிரிய போறதே இது எப்படி டிஎம்கேவோட தெரியுமா ஓட்டு தான் இருக்கு? பிரிய போகுது. என்டிகே சொல்லுவாங்க, நான் வந்து உங்க நோக்கம் என்னன்னா எனக்கு சிஎம் ஆகணும், எவ்வளவு எடுத்திருக்க பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். அது மாதிரி இவர் நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் இப்போ நீங்க தான் வந்து அப்படியே மைனாரிட்டி விஜய் காங்கிரஸ் இருக்காங்க, எப்படி ஜோசப் விஜய் காங்கிரஸ் வந்து இருக்காங்க, தமிழ்நாட்டுல டிபிகே இருக்கிற இருக்காங்க, எல்லா மைனாரிட்டி உழைச்சு மைனாரிட்டி போட்டுருவாரா? ஓட்ஸ் எனக்கு தான் வரும்னு நீங்க நினைச்சிட்டு நீ இருக்கீங்க, எப்படி அந்த இப்ப லாஜிக்ல இருக்கீங்க. நீங்க எப்படி அதெல்லாம் இப்ப பாருங்க வந்து 2026ல என்ன எங்க ஆக போகுதுன்னு பாருங்க. இல்ல இந்த மைனாரிட்டி ஓட்டி பார்த்தோமே, அந்த மாநாடுல ஒருத்த முஸ்லீம் போட்ட ஒரு அக்காவை எழுப்பி இதெல்லாம் பண்ணி நீங்க கொஞ்சம் அந்த பேச விட்டு அப்படி எல்லாம் பண்ணா மைனாரிட்டி வந்துருமா? இங்க பிரசாந்த் கிளியரா அதே சொல்லி இருக்கிறாரு. பிரசாந்த் என்ன அதுதான் மைனாரிட்டி ஓட்டு எப்படி நாங்க அதை வரும்? சொல்ல மைனாரிட்டி ஓட்ஸ் வரும் நாங்க சொல்ல, நீங்க அதை வச்சுதான் காலத்தையே ஓட்டிட்டு இருக்கீங்க. டிஎம்கே எதை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு? மைனாரிட்டி ஓட்ஸ் இப்ப வந்து ஏடிஎம்கே நீங்க அதை இருக்கு, வச்சுதான் ஓட்டிட்டு டிஎம்கே இருக்கு, இருக்கீங்க. பிஜேபிக்கும் இருக்கு. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லா கட்சியும் தான் அப்படி ஓட்டுது. இப்ப நீங்க கூட பண்ணலையா புது டெக்னிக்கு? பேசியா தூக்கம் வருதுனால எடப்பாடி சிஎம் வாய்ப்பு இருக்கா ப்ரோ? யாரோ எனக்கு தெரிஞ்சு கொங்குனாபுரத்து ஆளுங்க இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எடப்பாடி திட்டுறது கேட்டு படுக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க, எது வச்சு வாய்ப்பு இருக்கு? கூட்டணி ஆட்சி அப்படின்ற முடிவுக்கு ஏடிஎம்கே வந்துருச்சு. இப்போ கூட்டணி ஆட்சின்னு வரும்போது எடப்பாடி சிஎம் எப்படி ஆக்க விடுவாங்க? ஆக்க விட மாட்டாங்க இல்லையா? இதுதானே அரசியல் நீதி. இப்போ 2004 2009 காங்கிரஸ் தாங்க கவர்மெண்ட் இந்தியாவுக்கு, ஓகேவா? ஆனா யாரு பிஎம் ஆக முடிஞ்சு? இது சோனியா காந்தி ஆக முடிச்சா, ராகுல் காந்தி ஆக முடிச்சா? ஆக முடியல இல்லையா? ஏன் ஆக முடியல? பட் ஆனா இன்னைக்கு இவர் பேசுறது பார்த்தோன்னா இவர் தான் வந்து பேசியிருக்காருல கார்த்தி. ஓபிஎஸ் வந்து நான் வந்து அப்படி பேசல, அவரை திருப்பி கூப்பிடுற மாதிரி தானே பேசியிருக்கிறாரு. கொஞ்சம் அன்னைக்கு நாங்க இப்படி பேசல அப்படி பேசலன்னு பேசியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓபிஎஸ் டிவியோட சேர்ற மாதிரி தான் இப்போ ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் நான் ட்ரை பண்ணிட்டோம். பட் கூட்டணி ஆட்சின்னு வந்துட்டாலே நீங்க நினைக்கிற விஷயத்த பண்ண முடியாது. அது யாருமே கூட்டணியில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சிக்கல் வந்துருச்சுனாலே எடப்பாடி ஆக்க முடியாது. அவரால் எல்லாரையுமே மேனேஜ் பண்ணவும் முடியாது அந்த இடத்துல. இப்போ 2024 ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அது சிக்கல். ஒருவேளை 2024 ஐஎன்டி அலைன்ஸ் வந்து 272 தொகுதி ஜெயிச்சிருந்தா கூட ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க மாட்டார், ஆக விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவர் திரும்ப அசைஞ்சு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த ஆஃபர் இன்னொருத்தருக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி வச்சிருக்கவங்க கிட்ட. எதிர்கட்சி ஆப்போசிட்ல கூட்டணி கட்சிக்காரங்களும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எடப்பாடிக்கு திரும்ப நீங்க சிஎம் போஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இன்னைக்கு வீக்கா இருக்க ஏடிஎம்கேவை திரும்ப ஸ்ட்ராங் பண்ணிடுவாரு. 2029 ஏடிஎம்கே கூட நீங்க போய் திரும்ப சீட்டு கெஞ்சுற மாதிரி நிக்கணும். இன்னைக்கு வந்து உங்களை அவர் கெஞ்சி கேட்கிறாரு இல்லையா? நீங்க வாங்க. இது மாதிரி நடந்திருக்கு, அது மாதிரி ஒரு இது மாதிரி போட்டு எல்லாம் இந்தியா ஃபுல்லா இதுதான். இந்தியா ஃபுல்லா இதுதான். நம்ம டெப்டி சிஎம் மாதிரி இது மாதிரி கொடுத்தா மாதிரி தான் நம்ம அந்த பக்கத்து இந்த மாதிரி அதெல்லாம் டெப்டி சிஎம் பக்கத்து ஸ்டேட்ல கொடுத்தது வேற கதையா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அங்க வந்து ஜெகன்மோகன் இருக்கும்போது 5 டெப்டி சிஎம் இருந்தாங்க. ஸோ அது ஒரு சும்மா கௌரவத்துக்கு கொடுக்குற பதவி. பட் ஆனா நான் அப்ப இருந்ததோட இப்ப இவர் பவன் கல்யாணம் அவர் தானே ஃபோக்கஸ், அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இல்லைனாலும் அவர் ஒரு இதான மேஜரா தானே பாக்குறாங்க பிஜேபி. அவர் ஒரு சினிமா ஸ்டாரு. அது இல்லாமல் அவர் தான் வந்து சந்திரபாபு நாயுடு கூட்டு வந்து அலைன்ஸில் ஃபார்ம் பண்ணி திரும்ப கூட்டு வந்து நிறுத்தினார். எடப்பாடி போய் என்டிஏ மீட்டிங்கில் மோடியோட நிற்கும் போது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அங்கே இல்லை. அவங்க 2 பேரும் வெளியில் தான் இருந்தாங்க கூட்டணி இல்லாமல். இவர் வந்து வேணாம்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க போனாங்க. அது கூட்டு போனது பவன் கல்யாண். அதனால மோடிக்கு அவர் மேலே மரியாதை இருக்குது பவன் கல்யாண் மேலே. அது தனி கதை. அதெல்லாம் அவரோட சப்போர்ட்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்லாம் கிடையாது, இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியாக இருக்குது. இருந்தாலும் மோடிக்கு அவர் பிடிச்சிருக்க அப்படின்றதுனால அவருக்கு கௌரவத்துக்கு ஒரு டெப்டி சிஎம் பதவி கொடுத்துருக்காங்க. பட் நீங்க கூட்டணி ஆட்சி தனியா இதே மாதிரி தானே நின்னாரு, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் தனியா நின்னு 2 எலெக்ஷன் நின்னு அப்புறம் தான் இப்போ வந்து 3வது வந்து நின்னு அப்புறம் ஃபார்மேஷன் பண்ணிருக்காங்க.
ஆமா அப்படிதான் வரணும். நீங்க வந்து கூட்டணி ஆட்சியில வந்து நான் தான் சிஎம்னு சொன்னீங்கன்னா நான் ஏன் ஆனா ஒன்னையும் இது சிஎம் ஆக்க நான் வந்து ஏன் வரணும்? ரொம்ப மோசம். இப்பயே வந்து இவர் இந்த ராஜேந்திர பாலாஜர்லாம் வந்து இப்பயே நான் கூட்டணி இதெல்லாம் பேசுறது வந்து ரொம்ப ஒரு டூ அர்லி. இதெல்லாம் டிசைட் பேசவே கூடாது அவங்க. அவ்வளவு பெரிய எதிர்க்கட்சி அவங்கலாம், அதெல்லாம் பேசலாமா? தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதிசயமா அபூர்வமா அந்த மாதிரி விஷயம் நடக்கவே கிடையாது. எல்லா டைமுமே மெஜாரிட்டியா ஒரு கட்சி ஜெயிச்சிடும். ஓகேவா? அதனால தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்த எல்லா எலெக்ஷன்லையுமே அசம்பிளியில் ஒரு கட்சி ஜெயிச்சிடும். அந்த கட்சி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சிடும். ஒருவேளை கூட்டணியில் வந்து கஷ்டப்பட்டு நின்னா கூட கூட்டணி சீட்டு கம்மியாக கொடுத்தா கூட மெஜாரிட்டி அடிச்சு முடிச்சு வந்துடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. 2006 மட்டும்தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு தமிழ்நாட்டில். கலைஞர் இல்ல நான் ஒரு இதா கேட்கிறேன், ஜெயிச்சிட்டாரு. என்டிகேவும் ஏடிஎம்கே ஏன் அலைன்ஸ் சேரக்கூடாது? ஏன்னா அவங்க ரெண்டும் திட்டிக்கிற மாதிரி தெரியல. அவங்க ரொம்ப எடப்பாடியை பேஷ் பண்ற மாதிரி தெரியல. ஏன் அவங்க சேர? ஏன்னா கருத்திலே ரொம்ப இது இல்லை தானே அவங்க வந்து பேசுற மாதிரி தெரியல. சார் எல்லாருமே அலைன்ஸ் சேர முடியும் சார். ஓகேவா? அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு என்ன கொடுப்ப அதுதான் அடுத்த கேள்வி. நீ இல்லை வாங்க நம்ம திமுக வீழ்த்தோம். ஆனால் ஓகே நான் திமுக வீழ்த்தோன்னே அதுக்கு முன்னாடி எனக்கு என்னண்ணே அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். நீங்க அதை விட்டு வாங்க திமுக வீழ்த்துவோம் நான் சிஎம் ஆயிடுறேன்னு அண்ணே இல்லைங்கண்ணே ஒன்று பேசுவோம், போகிறோம் 2 பேர் சேர்ந்து கூட்டணி வைக்கிறோம், திமுக ஜெயிக்கிறோம், எனக்கு என்ன கொடுப்பீங்க? அதுதான் இருக்கும். எனக்கு எத்தனை தொகுதி கொடுப்பீங்க, எனக்கு என்ன கொடுப்பீங்க ஜெயிச்சா? இல்லை தம்பி உங்களுக்கு 8% தான் இருக்கு, 20 தொகுதி இல்லைண்ணே நான் தனியாக நிற்கிறேண்ணே, 234 தொகுதியில நிற்கிறேண்ணே அவன் பேர் வர்றாரு. அந்த 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 டிமாண்டே வராதுங்க. நீங்க வந்து சப்போஸ் நீங்க டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்க வரைக்கும் நீங்க டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்க வரைக்கும் தான் தொகுதிகள் ஜெயிச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா? ஒரு 10 தொகுதி ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் பண்ண முடியாது தானே ஜெயிச்சதுக்கு அப்புறம்? அதுக்கு பெரிய பாதுகாப்புலாம் இல்லை ராமச்சந்திரன். 10 பேர்த்தாலும் ஈஸியா விலை கொடுத்து வாங்கிடுவான். திமுக அதிமுக பெரிய பணம் இருக்கு. அதுதான் பாஜக கிட்ட பணமும் இருக்கு, பதவியும் இருக்கு. அது அப்படிலாம் நீங்க 10 பேர்த்த வந்து பாதுகாக்க முடியாது. நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா? நீங்க அதிமுக ஆட்சியில வந்து ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏஸே கூட்டு போய் கூவத்தூர்ல சுத்தி தண்ணி இருக்கிற இடத்துல அடைச்சு வைக்க வேண்டியதா இருக்கு. என்ன காரணம்? அதுல இருந்து ஒரு 20-30 பேர்த்த தூக்கிட்டு போயிடுவான் திமுக அப்படின்ற பயம். ஸோ அப்படின்னு மாதிரி வெறும் 10 எம்எல்ஏ வச்சு ஜெயிச்சுட்டு அந்த 10 எம்எல்ஏ உங்க கூட தான் இருப்பான்னு கேரண்டி இருக்கு. அந்த 10 எம்எல்ஏ தேவைன்னா இந்த 10 எம்எல்ஏ தான் இருந்தா ஆட்சி அமைக்க முடியும்னா திமுகவும் தேவைன்னா திமுகவும் அதிமுகவும் காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. நீங்க சொல்லுங்க, இல்ல என் விசுவாசிக்க கூட தான் இருப்பான். எவ்வளவு இருப்பான்? 10 கோடிக்கு, 50 கோடிக்கு, 100 கோடிக்கு, 200 கோடிக்கு ஆஃபர் அதிகமா ஓடிடுவானே. நீங்க வந்து கட்சி சாவல் தரதுலாம் வந்து ரொம்ப வீக்கா தானே இருக்கீங்க. நீங்க 33% மேல 3ல் 1 பங்குக்கு மேல போனா அது செல்லும் இல்லையா? நீங்க 10 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, 5 பேர் போயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அவனை தடுக்கவே முடியாது. நீங்க ஏன் சீமான் வந்து ஏன் வந்து யாரையுமே வந்து வளர்றது பெருசா விரும்புறது இல்லை அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே நான் ஒருத்தனை வளர்க்குறேன், அவன் எம்எல்ஏ ஆக்குறேன், ஓகே அவன் என்ன பண்ணுவான்? என் கூட இருப்பானா? அவன் வேற கட்சிக்கு ஓடிடுவான், அவ்வளவுதான். கல்யாண சுந்தரம் என்ன பண்ணான்? ராஜீவ்காந்தி என்ன பண்ணா? அதான் நான் வளர்த்ததுக்கு அப்புறம் போயிடுவாங்க. காளியம்மாள் என்ன பண்றாங்க? இதுதான் சீமானுடைய இது. சீமான் சொல்றது தான், என் கூட இருப்பாங்க, வளருவாங்க, மூஞ்சி இருந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க. அப்ப இப்பயே அப்படின்னா எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம், எம்பி ஆனதுக்கு அப்புறம் இது எனக்கு தேவையா? எப்படியே நீ முதுகு விட்டுட்டு ஓடதான் போற. அப்ப அந்த கட்சியை நானே வச்சு பாத்துக்கிறவங்க தான் சீமானோட முடிவு தான். நீங்க 10 எம்எல்ஏ வச்சு டிவிக்கில வச்சுக்கிட்டா 10 எம்எல்ஏ உங்க கூட இருப்பான்னு என்ன கேரண்டி இருக்கு? ப்ரோ சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி டிவிக்கெல்லாம் அதே தானா? அதே நிலைமை தானா? எல்லா கட்சிக்குமே அதே நிலைமை தாங்க. நாங்கள் ஒரு 20 தொகுதி ஜெயிப்போம், அவங்க ஒரு 20-30 தொகுதி ஜெயிப்பாங்க, நாங்கள் 2 பேர் வருவோம். அவர் வந்து அரிசி எடுத்துட்டு வருவார், நாங்கள் பருப்பு எடுத்துட்டு வருவோம், 2 பேரும் பருப்பு சோறு. இதெல்லாம் நடக்காது இந்த கதையெல்லாம். இதுதான் வீடு போய் சார், அது சிறுபுள்ள அப்படின்னா வீடு போய் சார், அதெல்லாம் பண்ண முடியாதுங்க.
நீங்க சொல்ற மாதிரி ப்ரோ மத்த விஜய்க்கு கட்சிக்கெல்லாம் விஜய்க்கு ஒரு இருக்கிற மணி மணி ஆமா வந்து கொஞ்சம் பவரா இருக்கு. இப்போ டிவிகே விஜய்க்குலாம் யாரு ஃபன் பண்றா? லைக் ப்ரோ யார் ஃபன் பண்ணாலுமே அவ்வளோ ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கும்போது மட்டும்தான் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்க அரசியல். இல்லைனா பொலிட்டிக்கல் பேக்கப் ஓகே. ஆனா ஃபண்ட்ஸ் எப்படி யாரு இது பண்றாங்கன்னா கேட்குறேன். ப்ரோ அவர் கேட்ட தொண்டர்களே கொடுப்பாங்க, ஓகேவா? அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இன்னொன்று அவர் மேற்கூடியாக வச்சிருக்காரு, அவர்கிட்ட பெரிய சொத்து இருக்கு, அவர் சினிமாவில் பணம் வருது, அவர் இல்லாமல் அவருக்கு பெரிய அசட் இருக்கு, அவருக்கு ஃபன் படத்துக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ ஆதவர்ஜன் வராரு, நிறைய பேர் வராங்க. அதெல்லாம் ஓகே, ஆனா எடப்பாடி அது கிட்ட பிரச்சனை இல்லாத இருக்கா? சொத்தா ஃபண்ட்ஸ் கார்த்தி, பிரச்சனை. ஏன் அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் வச்சிருக்கூடாது? அதுவும் இல்லாம பிரசாந்த் கிஷோர் நான் மீட் பண்ணியிருக்கிறேன், பட் ஆனா வி ஆர் யூஸ் டு மீட் ஆல் த லீடர்ஸ், அப்படிதான். அது மாதிரி நான் அவரையும் மீட் பண்ணியிருக்கிறேன் அப்படிதான் சொல்றாரு. அவரு வச்சிருந்திருக்கலாமே, அவருக்குன்னா பணமா இல்ல? எடப்பாடிக்கு இல்லாத பணமா? ஐயோ அவரு வந்து வேற ஒருத்தர் வச்சிருப்பாருயா, இல்லைன்னா புரியல எனக்கு. பிரசாந்த் கிஷோரை வச்சு மட்டும் தான் இந்தியாவில் ஜெயிக்கிறாங்கன்னா என்ன? 2014 அப்புறம் ஒரு டைம் கூட பிரசாந்த் கிஷோரை யூஸ் பண்ணவே இல்லை பிஜேபி. அதுக்கப்புறம் எத்தனை நேஷனல் ஜெயிச்சிருக்கு? பிஜேபி ஸ்ட்ராட்டஜி வேற. அவங்க இது என்ன அநியாயமா இருக்கு? சரி ஓகே, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு கர்நாடகால. பிஜேபி கர்நாடகால காங்கிரஸ் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. நீங்க பிஜேபி புரியல எனக்கு. 2026 சிஎம் ஆகணும்னு நினைக்குதா? கூட்டணியில ஒரு ஆட்சி பிடிக்கும், எதிர்க்கட்சியா வரணும்னு நினைக்குது, அவ்வளவுதான். அப்படிதானே வர முடியும், அப்படிதானே வர முடியும். ஆனா எடப்பாடி அப்படி நினைக்கல. எடப்பாடியோட டார்கெட், விஜய் டார்கெட் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் சீமானோட டார்கெட்டும் சிஎம். ஆனா சீமான செலவு பண்ண மாட்டாரு. அது மாதிரி அது வந்து அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த அங்க அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா ஸ்டேட்ல தானே பண்றாங்க. நீங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் அப்படிதானே பண்றாங்க. அவங்களுக்கு சிஎம் சேர் கிடையாது, அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான ரூட்டை பிடிப்பாங்க, அவ்வளவுதான். அது எந்த ரூட்ல போகணுமோ அது அவங்க டார்கெட் பண்ணி போவாங்க. திமுக என்ன பண்ணணும், அடுத்து உதயநிதி கொண்டு வரணும், நிம்மதி நீதி கொண்டு வரணும், அந்த ரூட்ல திமுக போகும். எடப்பாடிக்கு என்ன ஆசை? ஒரே ஒரு டைம் திரும்ப அந்த சேர்ல போய் நான் சிஎம்னு உட்காந்துடணும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்காந்துடணும். எடப்பாடி ஆசை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு கோல் இருக்கு. வழியே தேடுறாரு, அவ்வளவுதான். அதுதான் வந்து ஒரு ஈவன் பாண்டே கூட இன்டர்வியூல அதை பத்தி பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருந்தாரு. டிவிக்கு வழி தேடுறாரு. ஆனாலும் அவர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் விஜய் போக மாட்டாரு. அவர் அடிச்சு சொல்றாரு, டிசம்பர் வரைக்கும் அவர் சூஸ் பண்ண மாட்டாருங்க பிரசாந்த் கிஷோர். அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் விஜய் பல மாசமா சொல்லியாச்சு, விஜய் போக மாட்டாரு. விஜய் போவாரு. இல்ல டிசம்பர் வரைக்கும் போக மாட்டாருங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, டூ early டிசைட் பண்ண மாட்டாரு. அவரு டிசம்பர்ல எப்போ வேணாலும் போனாலுமே பாதிக்கு பாதி சீட்டு கொடுத்தா போவாரு, இல்லைன்னா போக மாட்டாரு. அவரு பாதிக்கு பாதி இல்ல டிமாண்ட் மாதிரி. அந்த மாதிரி எடப்பாடி சிஎம்னு சொல்லி விஜய் போகவே மாட்டாரு. அது நடக்கவே நடக்காது.